வணக்கம் அனைவருக்கும். எமது தமிழர் உதவி சேவையின் இன்றைய 208வது அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் தென்மராட்சி பிரதேசத்தின் முதலாவது ஆங்கில பாடசாலையான தீபக் கல்லூரி தனது 150வது ஆண்டு நிறைவை பூர்த்தி செய்கின்றது இந்த ஆண்டு. ஆகவே அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக இன்று நம்முடன் கலந்துரையாட வந்திருக்கின்றார்கள் தற்போதைய தீபக் கல்லூரியின் அதிபர் திரு எஸ் பேரிம்பநாதன் மற்றும் பழைய மாணவர்கள் சிட்னி, மெல்பர்ன், சுவிட்சர்லாந்து, யூகே, அமெரிக்கா, கனடா எல்லா நாடுகளிலிருந்தும் பழைய மாணவர்கள் இன்று இணைந்திருக்கின்றார்கள். தமது அனுபவ பகிர்வுகளை கலைக்க வந்திருக்கின்றார்கள். முதலில் நான் இந்த 150வது ஆண்டை கொண்டாடுவதனால் நாங்கள் இந்த சிறு வரலாற்றை பற்றி முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நான் முதலில் சொன்ன மாதிரி தென்மராட்சி பிரதேசத்தின் முதலாவது ஆங்கில பாடசாலை இது ஜேம்ஸ் ஸ்டுவர்ட் தீபக் என்ற மேஜிஸ்ட்ரேட்டின் நிதியுதவியில் அமெரிக்கன் சிலோன் மிஷன் நிறுவனத்தினால் வனவிதா டிபி ஹண்ட் அவர்களினால் 1875ஆம் ஆண்டு இந்த தீபக் இங்கிலீஷ் ஸ்கூல் என்ற ஸ்கூல் ஒரு பாடசாலை 77 மாணவர்கள் 2 ஆசிரியருடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் முதலாவது அதிபராக RS முத்தையா நிக்கலஸ் அதிபர் கடமையாற்றினார். இந்த அமெரிக்கன் சிலோன் மிஷன் ஒரு முக்கியமான ஸ்தாபனம். இந்த யாழ் குடாநாட்டில் ஆங்கில கல்வியையும் தமிழை கூட வளர்ப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நிறுவனமாக 1803ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு. 1813ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது உண்மையாகவே அவர்கள் வேலை செய்ய வந்தது கோல் பிரதேசத்திலே. கோல் பிரதேசத்தில் காலி பிரதேசத்தில் வேலை செய்வதற்கு வந்தபோது பிரித்தானிய அரசாங்கம் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாழ்குடா நாட்டில் வைத்திருந்தால் அவர்களை கட்டுப்படுத்துவது இலகு வந்ததால் யாழ்குடா நாட்டில் அவர்களை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் நாங்கள் அனுப்பியிருந்தது. அது எங்களுக்கு ஒரு வரப்பிரதாசமாக கிடைத்தது. அதில் முதலாவதாக அவர்கள் ஆரம்பித்த பாடசாலை யூனியன் காலேஜ் தெல்லிப்பளையில் ஆரம்பிக்கப்பட்டது 1816ஆம் ஆண்டு முதலாவது அந்த ஆங்கில கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதே நேரம் பிரிட்டிஷ் மிஷனால் அதே ஆண்டு 1816ஆம் ஆண்டு சென்ட்ரல் காலேஜ் மத்திய கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் இந்த 2 பாடசாலைகள் தான் முதலாவது ஆங்கில பாடசாலைகளாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இது 1823ஆம் ஆண்டிலிருந்து இந்த தீபக் கல்லூரி வட்டுக்கோட்டையில் உள்ள யாழ்ப்பாண கல்லூரியினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. 1931ஆம் ஆண்டில் இது ஒரு கல்லூரியாக திறமையேற்றப்பட்டு தீபக் இங்கிலீஷ் ஸ்கூல் ஒரு தீபக் கல்லூரி கொலேஜாக தலைமையேற்றப்பட்டது. 1941ஆம் ஆண்டிலே 535 மாணவர்களும் 19 ஆசிரியருடனும் இந்த பாடசாலை இயங்கி வந்த நிலையில் இந்த சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் SSC சர்டிஃபிகேட் மற்றும் லண்டன் மெட்ரிகுலேஷன் இந்த பாட நெறிகளில் இருந்த பரீட்சைகளில் லண்டன் மெட்ரிகுலேஷன் பரீட்சை தான் அப்பொழுது இங்கிலாந்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பரீட்சையில் 18 மாணவர்கள் அந்த பரீட்சையில் தோறி 16 மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றது. ஒரு யாழ் மாவட்டத்திலே முதன்மை பெற்றது. அந்த நேரத்தில் ஒரு தீபக் கல்லூரி ஒரு முக்கியமான சாதனையை செய்திருந்தது. அந்த காலத்தில் KS சரவணமுத்து அதிபராக 25 வருடங்கள் கடமையாற்றியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 1962ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஒரு அரச பாடசாலையாக, அந்த காலத்தில் சட்டம் மாற்றங்கள் ஏற்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் பல பாடசாலை கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த தீபக் கல்லூரியும் ஒரு அரச பாடசாலையாக 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு பல வளர்ச்சிகளை கண்டு பல அதிபர்களை கண்ட இந்த அதிபர்களால் நிர்வகிக்கப்பட்டு மிகவும் ஒரு தென்மராட்சியில் முதன்மை பெற்ற ஒரு ஆங்கில பாடசாலையாக இருந்து பின்னர் ஒரு தமிழ் பாடசாலையாகவும் மிகவும் பல சாதனைகளை
ஆற்றிய இந்த பாடசாலை 2000 ஆண்டில் இந்த நாட்டில் நடந்த யுத்தத்தினால் முற்றாக அழிக்கப்பட்டு அந்த காலத்தில் ஒரு சிறிது காலம் கோண்டாவிலில் ஒரு தனியார் பாடசாலையில் இயங்கி 2 வருடங்களின் பின் 2002ஆம் ஆண்டு மீண்டும் அதே பிரதேசத்தில் சாவச்சேரி மத்திய பிரதேசமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்திலே அதே இடத்தில் இந்த பாடசாலை மீள உருவாக்கப்பட்டு திறம்பட மீண்டும் அழிவிலிருந்து புதுமை பெற்று வருகின்றது. இந்த பாடசாலையில் எங்களுக்கு தெரிய பல நல்ல அதிபர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஜேவி தம்பிநாயகம், எம் சபாநாயகம், கே பாலச்சந்திரன், சிவபாத சுந்தரம், எம் நாகேந்திர ராஜா, கே அரந்தவபாலன், என் ஜெயக்குமாரன், எஸ் பேரிம்பநாதன் தற்போதைய அதிபர் என்று எங்களுடன் கலந்து கொள்கின்றார். அவரின் இதிலே இணைத்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலத்தில் நடந்த அந்த முக்கியமான பெயர்களை வைத்து அங்கு 4 இல்லங்கள், ஹவுசஸ் அத்லெட்டிக்ல நடக்கிறது. இதில் ட்ரீபர்க், ஹண்ட், ஏப்ரஹாம், சின்னத்தம்பி ஹவுஸ் என்ற 4 இந்த இல்லங்கள் விளையாட்டு போட்டியில் நடைபெறுவதற்கு இந்த 4 முக்கியமான பெயர்களை கொண்டவர்கள். இந்த சின்னத்தம்பி, ஏப்ரஹாம் என்பவர்கள் ஒரு முக்கியமான அதிபர்களாக அந்த காலத்தில் கடமையாற்றியவர்கள். ஆகவே இந்த வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் இப்பொழுது எமது அதிபர் எஸ் பேரிம்பநாதன் அதிகாலை 1:30 மணிக்கு தமது கடமை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்கின்றவர் என்பதை இது காட்டுகின்றது. இன்று புலம்பெயர்ந்த மாணவர்களுடன் உரையாடுவதற்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பேரிம்பநாதன் சார். வணக்கம், நன்றி. இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான காரணம் நீங்கள் இந்த 150வது ஆண்டை இந்த முறை பூர்த்தி செய்கின்றீர்கள். 6 வருடங்களாக இந்த பாடசாலையின் அதிபராக இருந்து நீங்கள் ஓய்வு நிலைக்கு இன்னும் ஒரு மாதத்தில் செல்வதற்கு இருப்பதனால் நாங்கள் உங்களுடைய சேவையை பாராட்டுவதுடன் இப்ப தற்போது அந்த பாடசாலை நிலவரங்களை எங்களுக்கு தெரிவிப்பீர்களா? பௌதிக நிலைமைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் நிலைமைகள், உங்களோட 6 வருட அனுபவங்களை எங்களுக்கு சொல்லணும் தான் நன்றாக இருக்கும். புவிநாதன் அவர்களுக்கு, டாக்டர் புவிநாதன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பாடசாலையினுடைய வரலாறு சம்பந்தமான விவரங்களை முழுமையாக விரைவாக சிறப்பாகவும் புவிநாதன் சார் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார். அடுத்ததாக நான் இந்த ரிபோ கல்லூரியினை 11/6/2018ஆம் ஆண்டு பொறுப்படுத்திருக்கின்ற போது பாடசாலையில் பல்வேறு பகுதியக வளங்களும் மாணவர்களிடையே பல ஒழுக்க இது சம்பந்தமான விடயங்கள் இருந்தாலும் கூட நான் இந்த 6 வருடங்களிலே இந்த பாடசாலையை ஒரு தென்மராட்சி பிரதேசத்திலே ஒரு உயர்நிலை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக ஆற்றி இருக்கின்றேன் என்றுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் எங்களுடைய ரிபோ கல்லூரியினுடைய பாடசாலை ஒரு ஆங்கில பாடசாலையாக இருந்ததன் காரணமாக இன்று எங்களுடைய பாடசாலையில் கல்லூரியில் கல்வி கற்ற பல பழைய மாணவர்கள் புலந்தேசங்களிலும் சரி இலங்கையிலும் சரி நல்ல உயர் நிலையிலே அடைவதற்கு எங்களுடைய ரிபோ கல்வியினுடைய அந்த ஆங்கில மொழியும் அங்கே ஆற்றிய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பான சேவை, அதிபர்களுடைய அர்ப்பணிப்பான வழிநடத்தல்கள் மூலம் இந்த சாதனையை இந்த கல்லூரி அடைந்திருக்கிறது என்றுதான் நினைக்கின்றேன். அந்த வகையில இப்போது எங்களுடைய கல்லூரியில எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில பிறப்பு வீதங்கள் குறைந்து கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் பாடசாலைகள் மாணவர்கள் சேருகின்ற வீதங்கள் குறைகின்ற இந்த ஒரு சூழ்நிலையில பாடசாலை மாணவர்களுடைய வீழ்ச்சி போக்கு காணப்படுகிறது. அந்த எங்களுடைய பாடசாலைக்கும் அந்த இதுக்குன்னு சொன்னால் நான் பாடசாலையை பொறுப்பெடுக்கின்ற போது 970 மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய தற்போது காபோதா சாதாரணத்து மேல் பரீட்சை உயர்தர பரீட்சை தோற்றிய மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 100 மாணவர்களுக்கிட்ட இந்த 6 வருடங்களில் மாணவர்களுடைய வீழ்ச்சி காணப்படுகிறது. ஆகவே இந்த போக்கு தொடர்ந்து
காணப்படுமாக இருந்தால் இந்த எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவர்களுடைய வீழ்ச்சி போக்கு குறைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பாடசாலை ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடியதாக இருக்கும். என்ன காரணமாக என்று சொன்னால், அருகிலுள்ள பாடசாலையிலே தான் மாணவர் கற்க வேண்டும் என்ற ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் எங்களுடைய பாடசாலையை மாணவர்கள் இணைந்து கொள்கின்ற தொகை அதிகரிக்கும் நினைக்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரையில நாங்கள் இந்த காலகட்டத்தில் 180 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். இந்த 180வது ஆண்டுகளிலே எங்களுடைய பலர் மாணவர்களை நாங்கள் இந்த பாடசாலையிலிருந்து ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய வகையில இந்த பாடசாலை பல மாணவர்களை வெளியேற்றி இருக்கின்றது. அதில் இப்போ இந்த இருக்கின்ற பலர் கூட அந்த காலத்தில் ஆங்கில மொழியிலே இந்த பாடசாலை கல்வி கற்று நாட்டின் சூழ்நிலை காரணமாக வெளிநாடுகளில் சென்றும் கூட இந்த வெளிநாடுகளிலும் பலர் உயர்ந்த பதவிகளில வகித்திருப்பதை நாங்கள் அறிவதை நாங்கள் பெற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இந்த 180வது ஆண்டு நிறைவினை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பழைய மாணவர்கள் அல்லது எங்களுடைய ஆசிரியர்கள் உயர்ந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை கொண்டாடுவதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையில் இந்த கல்லூரி இந்த 150வது ஆண்டு நிறைவில பல்வேறு தடைகளை தாண்டி வந்திருக்கின்றது. ஏன்னு சொன்ன இந்த கல்லூரியினுடைய 100வது ஆண்டு விழாவையோ அல்ல 125வது ஆண்டு விழாவினையோ கொண்டாட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இந்த கல்லூரிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில உண்மையிலே ஒரு வரலாற்று சாதனையாகத்தான் நாங்கள் 180வது ஆண்டு நிறைவு விழாவை பார்க்கின்றோம். அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை அதை நடத்தி வந்திருக்கின்றோம். இதிலே நாங்கள் எங்களோட திட்டத்திலே 10 செயற்பாடுகளை மாதம் ஒரு செயற்பாடாக செய்வதற்கு தீர்மானித்திருந்தோம். அந்த வகையில முதலாவது செயற்பாடாக எங்களுடைய நடப்பயணத்தை நாங்கள் மிகவும் பிரமாண்டமாக செய்து அது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் மூலம் எங்களுடைய கல்லூரியினுடைய பெருமைகளையும் கல்லூரியுடைய வளர்ச்சியையும் கல்லூரியினுடைய சிறப்பையும் நாங்கள் மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் நாங்கள் கல்வி கருத்தரங்கு, விளையாட்டு போட்டிகள், கிளீனிங் மற்ற அதே போல தூய்மைப்படுத்தல், அதாவது பிறகு அதை விட பிளட் கேம்ப் மற்றது மரநடுகை இவ்வாறான 10 செயற்பாடுகளை நாங்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு புரோகிராமாக நாங்கள் இந்த 10 மாதங்களிலே செய்து முடித்திருக்கின்றோம். அதிலே உண்மையிலே பல மாணவர்கள் இந்த கல்வி கருத்தரங்கை நாங்கள் நடத்தியதன் மூலம் கடந்த ஓயல் பரீட்சையிலே எங்களுக்கு 68 விதமான மாணவர்கள் சித்தியறியக்கூடிய உயர்ந்த நிலையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல ஒரு சுற்றுப்புற நிலையும் அதே போல மரநடுகை மூலம் எங்கள் சுற்றுப்புற சூழலை நாங்கள் ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாகவும் அதே போல எங்களுடைய சாவச்சேரி புகையிரத நிலையத்திலே ஒரு நகர்வனம் முதலாவது நகர்வனத்தை நாங்கள் ஆரம்பித்து எங்களை 180வது ஆண்டு நிறைவு விழாவாக அதை பிரகடனப்படுத்தி இன்று அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே வாகனத்திலும் சரி அந்த நகர்வனம் என்ற ஒரு ப்ரொஜெக்டை ஏனையவர்களும் அதை தொடங்கக்கூடியதாக நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இதுக்கு இருந்திருக்கின்றோம். அதே போல இந்த பழைய மாணவர்களுடைய தங்களுடைய அனுபவ பகிர்வை எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏனையவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வாரமும் பாடசாலை இந்த கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கடந்த 30ஆம் தேதி வரையும் பாடசாலை நடந்த ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் நாங்கள் ஒரு பழைய மாணவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவ பகிர்வுகளை நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அவரது உண்மையில் நாங்கள் பல்வேறு அனுபவங்களை அவர்களுடைய சிந்தனைகளை அல்ல அவருடைய அனுபவங்களை எங்களுடைய மாணவர்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நாங்கள் இந்த அனுபவ பகிர்வு மூலம் நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். அதன் மூலம் எங்களுடைய பழைய மாணவர்கள் 30 மாணவர்களை தொடர்ச்சியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்து அந்த மாணவர்களுக்கான அந்த பழைய மாணவர்களுக்கான ஒரு
கௌரவத்தை நாங்கள் பாடசாலையில 30 பேருக்கு வழங்கி இருக்கின்றோம். இந்த வகையில இது முடிந்ததன் இப்போது எல்லாம் சொல்லப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில நாங்கள் 8ஆம் தேதி பாடசாலையில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த திகதியை நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய புலம்பெயர்ந்து இருக்கின்ற பழைய மாணவர்கள் மற்ற இனிய மாணவர்களுக்கும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக பேண வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அன்றைக்கு எங்களுடைய நாங்கள் 180வது ஆண்டு நிகழ்வை குறிக்கின்ற ஒரு சின்னத்தை நாங்கள் எங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்கள், ஸ்ரீகாந்த் ராஜா அவர்கள் 80,000 ரூபாய் செலவிலே அதை தானாகவே முன் வந்து அந்த பட்ஜெட் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது நாங்கள் எங்களுடைய 180வது விழாவிலே கலந்து கொள்கின்ற சகல பழைய மாணவர்களுக்கும் எங்களுடைய தற்போது இருக்கின்ற மாணவர்களுக்கும் வழங்கக்கூடியதாக அதை தயாரித்திருக்கின்றோம். அதை நாங்கள் முதலிலே அன்று அறிமுகம் செய்து அதன் பின்னர் அதை அவரும் கூடாக மாணவர்களுக்கு வழங்கி அன்றைய தினம் ஒரு கேக் ஒன்றை நாங்கள் வெட்டி அன்றைய நிகழ்வை நாங்கள் ஒரு சிறு நிகழ்வாக நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதியாக எங்களை 3 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் 2 அமர்வுகளாக நாங்கள் 6 விடயங்களை கொண்டாடுவதற்கு செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 10ஆம் தேதி எங்களுடைய முதலாவது நிகழ்வு முத்திரை வெளியீடு. இந்த முத்திரை வெளியீட்டு காலமையிலிருந்து நினைக்கிறேன் ஒரு 11 மணி அளவில் அது நிறைவு பெறும். அந்த நிகழ்விலேயும் எங்களுடைய நாங்கள் அனைமையாக அந்த திணைக்களத்தை சார்ந்தவர்களை பிரதம விருந்தினர்களாகவும் சிறப்பு விருந்தினராகவும் அழைத்து கொண்டு அநேகமாக எங்களுடைய பழைய மாணவர்களை கௌரவ விருந்தினராக நாங்கள் அந்த நிகழ்விலே அழைத்திருக்கின்றோம். அந்த முத்திரை வெளியீட்டை பொறுத்தவரையில் அது காலை முடிந்ததன் பின்னேரம் மாலை அமர்வு 2 நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த மாலை அமர்வு 2 சஞ்சிகை வெளியீட்டினை நாங்கள் நடத்துவதற்கு ஏற்படுத்துகின்றோம். உண்மையில் அது 200 பக்கங்களை கொண்ட ஒரு வரலாற்று, இதுவரையில் இந்தப்படியான ஒரு புத்தகம் சஞ்சிகை வெளிவரவில்லை. அது 200 பக்கங்களை கொண்டதாக ஒரு பெரிய ஒரு சஞ்சிகையினை நாங்கள் வெளியிடுவதற்கு அன்று தீர்மானித்திருக்கின்றோம். அதே போல 2ஆம் நாள் நிகழ்வாக காலையிலே எங்களுடைய மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள், அதே போல மாலை நிகழ்வாக பழைய மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள். எங்கள் தாயகத்திலே இருக்கின்ற பழைய மாணவர்கள் ஒரு பட்டிமன்றத்தினையும் ஒரு வில்லுப்பாட்டினையும் மற்றொரு நடனத்தினையும் வழங்க இருக்கிறார்கள். அதே போல நாங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற எங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றோம். அதிலே எங்கள் முதலாவதாக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு பாஸ்கரன் அவர்கள் தனது ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு எங்களிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார். அதே போல அந்த அனுமதியை பெறுகின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட 2 பேர் அல்ல 3 பேருக்கு அதற்கு வாய்ப்பை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொண்டு 3வது நாட்கள் நாங்கள் செய்ய இருப்பது எங்களுடைய கடந்த காலத்திலே இந்த கல்லூரிக்காக அரும்பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற அல்லது இப்போ செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக உதவிய அனைவரையும் கௌரவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய முன்னாள் அதிபர்கள், அதே போல தேசிய மட்டத்தில் சாதனை படைத்தவர்கள், அதே போல பாடசாலை வலய மாகாண மட்டங்களில் சாதனை படைத்த மாணவர்கள், அதே போல எங்களுடைய பழைய மாணவர் ஆசிரியர் சங்கங்களில் இருந்து எங்களுக்கு உதவி வருகின்ற பழைய மாணவர் ஆசிரியர் சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் கலந்து கொள்ளுகின்றவர்களை நாங்கள் அன்றைய தினம் கௌரவிக்க இருக்கின்றோம். அதே போல எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையிலே நான் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிப்பதன் பின்னர் இந்த பாடசாலை பல தேசிய மட்ட சாதனைகளை நாங்கள் படைத்திருக்கின்றோம். அது முதலாவது காப்போதா உயர்தரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா கூட தேசிய நிலையில 1ஆம் இடத்தை நாங்கள் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றோம், 4ஆம் இடத்திலே பெற்றிருக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய முயல முக்கியமாக நாங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்காக கருதுவது ஏழுடைய பரீட்சை பெறுபேறு. அந்த பெறுபேற்றினை நாங்கள்
சிறந்த பெறுபேறுகளை எங்கள் மாணவர்கள் பெற்று வருடம் பல மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று வருகிறார்கள். ஆகவே அந்த கடந்த 2015ஆம் ஆண்டில் இருந்து என்று சொன்ன கடைசியாக எங்களுடைய சஞ்சிகை வெளியிடப்பட்டது 2015. அந்த 2015 பின்னர் இந்த பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்கள் தலைமைந்து புலமை பரிசிலே சித்தியடைந்த இந்த வருடமெல்லாம் எங்களுடைய தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை தோற்றுகின்ற மாணவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பு வகுப்பினை எங்கள் டீப் அமைப்பு நடத்தி இருக்கிறார்கள். உண்மையில் அதன் ஒரு வெளிப்பாடாக இந்த முறை 4 மாணவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழக இந்த பாடசாலையிலிருந்து தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தியடைந்திருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய டீப் அமைப்பில் தரம் காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்கான வகுப்புகளையும் சனி ஞாயிறு வகுப்புகளில பிரத்யேகமாக ஆசிரியர்கள் நியமித்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே முன்னிலையிலே இந்த காப்போதா சாதாரண தர பரீட்சை பெறுபேறும் நான் முதல் கூறியது போல 68% மாணவர்கள் எங்கள் பாடசாலை இந்த முறை சித்திரைத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த முறை நடைபெறுகின்ற பரீட்சையிலே நாங்கள் 75% மாணவர்கள் சித்தி அடைவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான கல்வி பெறுபவர்களோடு எங்களுடைய இணை பாடவிதான செயற்பாடுகளும் கூட தேசிய மட்டத்திலே எங்களுடைய மாணவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய ஆசிரியர் இந்த வருடம் சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு நூலக போட்டியில தேசிய மட்டத்திலே தன்னை முதலாவது இடத்தை பெற்று எங்களுடைய கல்லூரிக்கு ஒரு பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார்கள். இவ்வளவை பேரையும் நாங்கள் அன்றைய தினத்திலே ஒரு கௌரவப்படுத்த இருக்கின்றோம். இவ்வாறான அந்த தேசிய மட்ட சாதனைகளோடு எங்களுடைய ஜனாதிபதி விருதை கூட எங்களுடைய மாணவன் மதுசன் அவர்கள் சாரணர் இதில் சொன்னால் நாங்கள் தனியே கல்வியோட மட்டுமல்லாது ஏனைய இணைப்பாட விதான செயல்பாடுகளை செய்வதன் மூலம் மாணவர்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நான் எப்போதும் கூறுவதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் குளப்படி என்று நாங்கள் சொன்னாலும் கூட அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த சாரணர் அமைப்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று என்று சொன்ன இந்த குளப்படியான பிள்ளைகளை நாங்கள் உண்மையிலே என்ன சென்றோம்னா அந்த சாரணர் அமைப்புகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் அந்த இதிலே மாணவர்கள் செயற்படுகின்ற போது தங்களுடைய இந்த பிள்ளை அந்த தங்களுடைய இந்த குறும்புத்தனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்காக இந்த சாரணர் அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலே ஒரு சாரணர் விருது கிடைப்பது என்று சொன்னால் அது பெரிய திட்டம். 4-5 படிமுறைகளை காண வேண்டும். அந்த பிள்ளை உண்மையிலே ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட பிள்ளை. எங்களுடைய பழைய மாணவர் ஆசிரியர் சங்கம் தான் அதற்கான நிதியை அந்த மாணவனுக்கு வழங்கி அந்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு மாணவனாக தெரிவு செய்து தற்போது அதாவது விமானப்படையிலே ஒரு பயிற்சி பெறுவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவர். இன்னும் 2 மாணவர்கள் ஜனாதிபதி விருதுக்கு பெறாவிட்டாலும் கூட சாரணர் பயிற்சியிலே ஈடுபட்டு சாரணருக்குரிய அந்த சின்னங்களை பெற்றதன் காரணமாக 2 மாணவர்கள் விமானப்படையில பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுடைய கல்விக்கு அப்பால இணைப்பாட விதான செயற்பாடுகள் மூலமும் நாங்கள் எங்களுடைய மாணவர்களை வழிப்படுத்தி இந்த சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக பல்கலைக்கழகம் செல்லாவிட்டாலும் கூட சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய மாணவர்களை நாங்கள் வழிப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய கல்லூரியை பொறுத்தவரை இப்போ கட்டிட வசதிகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றன. இருந்தாலும் எங்களுடைய இப்போ கடந்த வருடம் இப்போ உழவோ காலமாக எங்களுடைய கல்லூரியில் ஒரு விஞ்ஞான ஆய்வு கூடம், இடைநிலை பிரிவுக்கான ஒரு விஞ்ஞான ஆய்வு கூடம் இல்லாத ஒரு குறையை எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர் கந்தாகரன் என்று சொல்லி அமெரிக்காவில வசித்து வருகிறார். அவர் எங்களுடைய கல்லூரியிலே தன்னுடைய தந்தையாருடைய ஞாபகார்த்தமாக ஒரு விஞ்ஞான ஆய்வு கூடத்தினையும் ஒரு ஐடி லேப்பை இணைந்ததாக ஒரு கட்டத்தை 2 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட செலவில் தனியாக அந்த இதை எங்களுக்கு செய்து வழங்கி இருக்கின்றார். உண்மையிலே அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதற்கான வழிகாட்டலை வழங்கியவர் எங்களுடைய முன்னாள் எங்கள் பாடசாலையுடைய பழைய மாணவரும் யாழ் மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற பொருளியலாக இருந்த திரு சுந்தரகுமார் சார் அவர்கள் உண்மையிலே அர்ப்பணிப்பான எந்த ஒரு கொடுப்பனவையும் எதிர்பாராது
வாராந்தம் பாடசாலைக்கு வருகை தந்து அந்த கட்டிடத்தை முழுமை பெற செய்ததில் பெரும் பங்காற்றியவர். இவ்வாறான பல்வேறுவருடைய உதவிகளை பெற்று நாங்கள் வருகின்றோம். இனி வருகின்ற காலங்களிலே இந்த பாடசாலையிலே நான் முதல் கூறியது போல பாடசாலை மாணவர்கள் அதிகரிக்க பல்வேறு செயல் திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். உண்மையிலே இன்றைய கல்வி முறையிலே ஒரு அதாவது டெக்னிக்கல் ஸ்ட்ரீமாக பாடசாலைகள் தகவல் தொழில்நுட்பம் மூலம் பிள்ளைகள் கல்வியை கற்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த எல்லா வகுப்பறைகளுக்கும் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே அந்த இதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒவ்வொரு வகுப்பும் ஸ்மார்ட் ரூம், கிளாஸ் ரூம். அப்போ எலக்ட்ரானியல் ரீதியாக மாணவர்கள் அந்த பள்ளியை பெற்றதன் மூலம் மாணவர்களுடைய ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய கல்லூரியில 12 ஸ்மார்ட் பேனல்கள் நாங்கள்கிட்ட இருக்கின்றன. ஆகவே அவைகளின் சொன்னால் இப்போ நான் வருகின்ற போது 18ஆம் ஆண்டு 19, 20 பெற்றுக்கொண்டு அதை இதென்று சொன்னாலும் கூட இப்போது அந்த பேனல்கள் எல்லாம் செயலிழந்து செல்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது. ஆகவே குறைந்தது ஒரு போட்டில் நாங்கள் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே அதை பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே நான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மாணவர்களிடம் பழைய மாணவர்களிடம் கூறிக்கொள்வது என்னன்னு சொன்னால் இந்த எல்லா வகுப்புகளுக்குமான ஒரு ஸ்மார்ட் போர்ட்டையும் அதற்கான வசதிகளை சொன்னால் இப்போது அதற்கான எலக்ட்ரிசிட்டி அல்லது அதற்கான அந்த வகுப்பறை புனரமைப்புகளை செய்து எல்லா வகுப்புகளுக்கும் ஒரு பெனல் ஸ்மார்ட் போர்ட்டை வழங்குவதாக இருந்தால் நிச்சயமாக மாணவர்களுடைய வரவும் அதிகரிக்கும். அதே போல மாணவர்களுடைய கல்வி பெறுபேறுகளும் உயர்ந்த நிலையில அடையக்கூடியதாக இருக்கும். அதே போல எங்களுடைய பாடசாலையில் ஒரு மைதானம் இருக்கிறது. அதற்கான ஒரு திறந்த அரங்கு, அதாவது ஒரு பெமிலியன் ஒன்று நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதே போல முக்கியமாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்குரியும் அல்லது ஆசிரியர்களுக்கு தேவையான ஒரு கேன்டீன் ஒன்று முறையான அது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிற்றுண்டி சாலை, தேநீர் சாலை அல்லது கேன்டீன் என்று சொல்ற அந்த இது இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அதையும் எங்களுடைய பாடசாலைக்கு அவசரமாக தேவையாக இருக்கின்றது. அதே போல எங்களுடைய கல்லூரியிலே உண்மையிலே நாங்கள் 2010ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இந்த நல்லாட்சி அரசாங்கம் இருக்கின்ற போது எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு ஒலிட்டோரியம் 3 கோடி ரூபாவிலே செய்கிறதற்கான ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த அரசாங்கம் அதை செயலிழந்த காரணத்தினால அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நான் உண்மையிலே யோசித்தது எங்களுடைய இந்த 180வது ஆண்டு நிறைவு விழாவிலே நாங்கள் ஒலிட்டோரியத்தில் அந்த அப்படியான ஒரு மண்டபத்திலே தான் எங்களுடைய இந்த 180வது ஆண்டு நிறைவு விழாவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் சிந்தனை எங்களுக்கு இருந்தது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்தாலும் கூட அது எங்களுக்கு பலன் கூடவில்லை. ஆகவே உண்மையில் எங்களுக்கான அந்த ஒலிட்டோரியம் என்பது தென்மராட்சி பிரதேசத்துக்கே ஒரு மைய பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு சிறந்த ஒரு ஒலிட்டோரியம் ஒன்று எங்கள் பாடசாலைக்கு தேவையாக இருக்கின்றது. அதையும் இந்த புலம்பெயர் மாணவர்கள் ஒன்றிணைந்து அதற்கான செயற்பாடுகளை செய்வதன் மூலம் எங்களுடைய கல்லூரியினுடைய பகுதிக வள அபிவிருத்தியில கூடிய செயற்பாடாக செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக எங்களுடைய கல்லூரிக்கு என்னுடைய இந்த 6 வருடங்களிலும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கங்கள், குறிப்பாக எங்களுடைய ஆஸ்திரேலிய பழைய மாணவர் ஆசிரியர் சங்கம், கனடா பழைய மாணவர் ஆசிரியர் சங்கம், அதே போல லண்டன் பழைய மாணவர் ஆசிரியர் சங்கம், தீப் அமைப்பினர், அதே போல ஊக்கி பலர் எனக்கு கை கொடுத்து எனக்கு கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த 180வது ஆண்டு நிறைவை நாங்கள் கொண்டாடுவதற்கு கூட புலம்பெயர் தேசத்திலிருந்து தனிப்பட்ட ரீதியாகவும் இந்த சங்கங்களூடாகவும் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வந்திருக்கிறார்கள். அந்த உதவிகளை இதில் நான் சொல்லுவதற்கு நேரம் போதாமல் இருக்கும் நினைக்கின்றேன். அது பின்னர் நாங்கள் எங்களுடைய விழாவிலே அது சம்பந்தமான விளக்கங்களை அழைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே எனக்காக ஒத்துழைத்த எனது இறுதி காலம் என நான் நினைக்கின்றேன். வருகிற மே 23ஆம் தேதி என்னுடைய இறுதி சேவைக்கு நாள். அந்த வரைக்கும் எனக்கு ஒத்துழைத்த அனைத்து பழைய மாணவர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும்
தனிப்பட்ட ரீதியில் உதவி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அறிவியல் தகவல் அரங்கம் செயற்பாட்டாளர் திரு புவிநாதன் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அதிபர் அவர்களே. நீங்கள் விளக்கமாக இதுவரை நடந்த வளர்ச்சிகளை பற்றியும் இனி தேவைப்படுகின்ற தேவைகளை பற்றியும் விளக்கமாக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் தெரிவித்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் இதை கேட்பவர்கள் இனி கேட்கப் போகிறவர்கள் இதற்கான உதவியை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக இந்த எவ்வளவு பாடசாலையில் எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு ஆசிரியர்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறார்கள்? அது இப்ப எங்களுடைய இப்ப கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் 660 மாணவர்கள். இந்த 100 மாணவர்கள்கிட்ட எக்ஸாம் எழுதி வீட்டில் இப்ப வெளியே நிற்கிறார்கள். அவர்களையும் சேர்த்தா 760 மாணவர்களுக்கு வரையில் 48 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை ஆசிரியர்கள் மிகவும் போதுமான அளவு இருக்கிறார்கள். நல்லது. இந்த பாடசாலை 175 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்ற 150 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றது. இந்த காலத்தில் வளர்ச்சிகள் கணக்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த யுத்த காரணத்தினால் பல பின்னடைவுகளையும் சந்தித்திருக்கின்றது. தற்பொழுது தென்மராட்சி பிரதேசத்திலே 3 பாடசாலைகள் நினைக்கின்றேன். சாவச்சேரி இந்து கல்லூரி, வீரசிங்கம் மத்தியமா வித்தியாலயம், வரணி மத்தியமா வித்தியாலயம் ஒரு தேசிய பாடசாலைகளாக இருக்கின்ற பொழுது ஏன் தென்மராட்சியில் முக்கிய பகுதியான இந்த தீபக் கல்லூரி ஏன் அந்த இதில் சேர்க்கப்படவில்லை என்பதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? என்னை பொறுத்தவரையில் ஒரு தூர சிந்தனையோடு செயற்படுகின்ற காரணத்தினாலதான் நாங்கள் பாடசாலையை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடியதாக இருக்க நினைக்கின்றேன். உண்மையில் இந்த கடந்த கால அனுபவங்களை நாங்கள் மீட்டு பார்க்கின்ற போது இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் வரைக்க பல பாடசாலைகள் டெக்னாலஜி டீம் என்றதுக்காக பிரைமரியே இல்லாமல் செய்தார்கள். அப்போ பிரைமரி ஒரு ஊட்ட பாடசாலை, ஒரு பாடசாலைக்கு இப்போ ஒரு ஊட்ட பாடசாலை தான் பிரைமரி. அதில் இருக்கின்ற மாணவர்கள், வெளியேற மாணவர்கள் இந்த பாடசாலையை கற்கக்கூடிய அது சில 2 பிள்ளைகள் போவார்கள். இதால பல பாடசாலைகள் மூட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும். மூட வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் மட்டுவில் மகா வித்தியாலயம் மாணவர்களுடைய தொகை எவ்வளவோ குறைந்து கொண்டு செல்கின்றது. அதே போல கொடியாமன் திருநாகரசு மகா வித்தியாலயம் இவ்வாறான பாடசாலைகள் குறைந்து கொண்டு செல்கின்ற ஒரு காரணம் நாங்கள் இந்த தேசிய பாடசாலை மாகாண பாடசாலைகளை நிர்வகிக்கின்ற போது மாணவர்களுடைய தொகை இப்ப தேசிய பாடசாலைக்கு கொண்டு தேசிய பாடசாலை என்ற ஒரு சொல்லோடு இருக்கலாமே தவிர மற்றது இந்த அதுக்கான வளங்கள் கிடைப்பது மிகவும் அரிது. ஆகவே நாங்கள் இந்த அரசுடைய வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாகாண நிர்வாகத்துக்கு கீழே இருப்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணம், என்னுடைய காரணம். அதே போல எங்களுடைய தென்மராட்சி பிரதேசத்திலே பிரதேச ரீதியாக தேசிய பாடசாலைகள் இருக்கின்ற காரணத்தினால தென்மராட்சியில சாவச்சேரி இந்து கல்லூரி ஒரு தேசிய பாடசாலை இருக்கின்ற காரணத்தினால இன்னொரு பாடசாலைக்கான அனுமதி கிடைக்கல. அதே போல நாங்கள் இங்கே பார்த்தாங்க தெரியும், இந்த கொடியாமத்தில் 2 பாடசாலைகள் வந்தது. அந்த திட்டம் இப்பொழுது கைவிடப்பட்டது. தேசிய பாடசாலைக்குள்ள உள்வாங்கப்படையில் ஒரு 50 லட்சமோ ஏதோ காசை கொடுத்து தேசிய பாடசாலை என்ற போட்டை மட்டும் போட்டப்பட்டதன் பின்னர் அந்த திட்டம் வலுவிழந்து இப்போது அதுவே எல்லாம் மாகாண பாடசாலைக்குள்ள மீண்டும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. இந்த காரணங்களினால்தான் நாங்கள் இதுக்கான ஒரு முனைப்பை நாங்கள் காட்டவில்லை என்பது என்னுடைய கருத்து. நல்லது அதிபர் அவர்களே. உங்களது சேவை 6 வருட எமது பாடசாலையின் அதிபராக இருந்து நல்ல சேவைகளை ஆற்றி இந்த உங்களுக்கு எமது மனமார்ந்த ஒரு பிரியாவுடைக்காக நாங்கள் உங்களுக்காக நல்லொரு வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு நல்ல முறையில் உங்களது ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் நாங்கள் இந்த மற்றவருடைய ஆலோசனைகளையும் கேட்போம். முதலாவதாக நாங்கள் அரசரட்னம் மாஸ்டர் அவர் ஒரு மாணவராகவும் ஆசிரியராகவும் கடமையாற்றி பின்னர் ஆஸ்திரேலியா சிட்னியின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து தொடர்ச்சியாக நாடகங்களை நடத்தி வருகின்ற அரசரட்னம் மாஸ்டர். இவருடைய சகோதரன் தான்
பாலரட்னம் மாஸ்டர் அதிபராக உதவி அதிபராக இருந்தவர் எங்கள் காலங்களில். அதில் அடி வேண்டாத ஆக்களும் இதில் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அடி வேண்டி இருப்பீர்கள். பாலரட்னம் மாஸ்டர் மிகவும் ஒரு கண்டிப்பான திறமையான ஒரு அதிபராக இருந்தவர். நல்லது. அரசரட்னம் மாஸ்டர், உங்களுடைய காலத்தில் நீங்கள் உங்களுடைய கால மீட்பு காலத்தை. உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். புவிநாதன் அவர்கள் இந்த இடத்திலே தோன்றி என்னையும் பங்கு பெற்று சொல்லி கேட்டது. அதனால் நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். கல்வி கற்ற ஒருவன். அத்தோடு இந்த கல்லூரியினுடைய பல விதமான நிகழ்வுகளிலும் பிரிவுகளிலும் பங்கு பெற்று இருக்கின்றேன். சொல்வதா இருந்தால் மெய்வல்லுனர் குழு, சாரணர் குழு. சாரணர் குழுவிலே நான் சாரண தலைவனாகவும் இருந்திருக்கிறேன். திரும்பவும் சாரண ஆசிரியராக இருந்திருக்கிறேன். திரும்ப மாவட்டத்திலே நான் பொறுப்பாக இருந்தேன் என்றால் நான் சாரணியத்தில் சாரண ஆசிரியராக உயர்ந்த பதவியை பெற்றிருக்கிறேன். பயிற்சிகளையும் பெற்றிருக்கிறேன். அதனால் என்னை வடமாகாணம் முழுவதற்கும் பொறுப்பாகவும் போட்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே நான் இருந்திருக்கிறேன். பாடகர் குழு, அந்த நாட்களில் கிறிஸ்தவ கரோல் ஆராதனைகளை நடத்துவார்கள். அந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய குழுவாக ரிவர் கல்லூரி பாடலை பலர் எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த நிகழ்விலே நாங்கள் பங்கு பெற்றி மிகவும் சிறப்பாக செய்வதை இப்பொழுதும் எனது நினைவில் இருக்கின்றது. அடுத்து நான் பாடசாலையில் உதைபந்தாட்டம், கைப்பந்தாட்டம், கிரிக்கெட், இந்த எல்லா கோச்சுகளிலும் பங்கு பெற்றி விளையாடியும் இருக்கின்றேன். அடுத்து நான் 1973 ஆண்டு முதல் 83 ஆண்டு வரைக்கும் ரிவர் கல்லூரியில் ஆசிரியராக கடமை ஆற்றியிருக்கிறேன். கணித ஆசிரியராக சாதாரண தரம், உயர்தரம் 2 வகுப்புகளிலும் கணிதத்தை கற்பித்திருக்கிறேன். இந்த காலத்தில் இங்கே கடமை செய்த காலத்திலே கடைசி 6 வருடங்களிலும் என்னை கணித ஆலோசக ஆசிரியராக வடமாகாணத்திற்கும் கீழ் மாகாணத்திற்கும் தெரிவு செய்து இருந்தார்கள். அப்போ அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்தேன். ஆனால் பாடசாலையில் அங்கேதான் இருந்தேன். என்னுடைய சம்பளம் பாடசாலை கூடாதான் வந்தது. அப்ப அந்த கடைசி 10 வருட காலமாக நான் ரிவர் கல்லூரியில் ஆசிரியராகவும் இருந்தேன். ஆகவே நான் ஏறக்குறைய 22 வருடங்கள் பாடசாலையோடு தொடர்பு உடையவனாக இருந்திருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவர்களும் எங்களே ஒரு 9 பிள்ளைகள். நாங்கள் 9 பேரும் எங்களுடைய கல்வியை ஆரம்பித்தது ரிவர் கல்லூரியில். அதிலே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடி எனது சகோதரன் பாலரட்னம் அதிக வருடங்கள் அங்கே கடமையாற்றி இழைப்பாரினார். கடைசியாக அவர் இழைப்பாரிய பொழுது உப அதிபராக இருந்தார். இன்னும் மூத்த அண்ணன் தொடக்கம் அவர் செல்வரட்னம் என்று அவர் ரயில்வேயிலே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர். அவர்ல தொடக்கம் கடைசி தம்பி ஜெயரட்னம், அவரும் ரிவர் கல்லூரியில் கல்வி கற்று இப்பொழுது கனடாவிலே இருக்கின்றார். ஆகவே இந்த கல்லூரி எங்களுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் எத்தனையோ உதவியை செய்திருக்கிறது. இது மாத்திரமல்ல, கல்லூரி இப்பவும் தங்களுடைய தொடர்ச்சியான அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பழைய மாணவர்கள் சேர்ந்து எங்களுடைய ரிவர் கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கத்தை தொடங்கி கடந்த 15 வருடங்களாக அதை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இப்பொழுது நான் அதற்கு பாதுகாவலராக இருக்கின்றேன்.
அதிலே பல விதமான கடமைகளை செய்தும் இப்பொழுது அந்த பொறுப்பை எடுத்து நான் அதிலே இருக்கின்றேன். இன்னும் பலர் எங்களோடு சேர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நண்பர்கள் இந்த சங்கத்தை வளர்ச்சி அடைவதற்கு ஒவ்வொரு வருஷமும் பாடுபட்டு தங்களால் என்ற உதவியை செய்து வருகிறார்கள். இந்த வருடமும் சென்ற மாதத்தில் நாங்கள் ஒரு நல்ல நிகழ்வை நிகழ்த்தி எங்களால் என்ற அளவு பணத்தை சேர்த்து வைத்து இன்னும் பாடசாலைக்கு அனுப்புவதற்காக அதை ஒழுங்குகள் செய்திருக்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பாடசாலை எங்களுக்கு செய்த இந்த நன்மை. இன்னும் தொடர்ந்து இந்த தென்மராட்சிக்கு இந்த பாடசாலை தனது எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இறை ஆசியுடன் எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி. நன்றி திரு அரசராட்டம் மாஸ்டர் அவர்களே, பகிர்வுக்கு நன்றி, உங்கள் சேவைக்கு நன்றி. நீங்கள் பல நாடகங்களை வருடம் ஏற்றி வருகின்றீர்கள். தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து இதனை செய்ய ஆண்டவன் அருள் புரிய. அடுத்ததாக ரவிச்செல்வம் நமது தென்மராட்சி ரிபோ கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராக பிரித்தானியாவில் இருந்து வருகின்றவரும் நாளைய நிகழ்ச்சி ஒன்றை நிறைவேற்றுவதில் மிகவும் ஊக்கமாக என்ற வேலையில் பளவில் இருந்தாலும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்ற ரவிச்செல்வம் எவ்வாறு உங்கள் நிகழ்ச்சியின் நிலைமைகள் போன்றது என்பதை சொல்லுங்கள். சாரி, நான் இந்த இப்ப எங்களோட ரிஹர்சல் டிபோக்கல் டோஸ்டா யூகே ரிஹர்சல் நடந்து கொண்டிருக்கிறது. அதால கொஞ்சம் சத்தமா இருக்கும். நாங்கள் டொஸ்டா யூகியானது கடந்த 28 வருடமாக டொஸ்டா யூகியானது தன்னால் என்ற சேவைகளை தனது கல்லூரி தாய்க்கு வழங்கி வருகிறது. கடந்த 4 வருடமாக நான் தலைவராக இருந்தேன். அப்பொழுது கல்லூரிக்கு நாங்கள் ஐடி லேபைக்கு சரியான எக்யூப்மெண்ட் கிட்டத்தட்ட 13 கம்ப்யூட்டர்ஸும் பிரிண்டர்ஸும் வேண்டி கொடுத்து அந்த ஐடி டெக்னாலஜியை வளர்க்குறதுக்கு எங்களால் இயன்றதை செய்திருக்கிறோம். அதே போல 6 கம்ப்யூட்டர்ஸ் பிரைமரி ஸ்கூலுக்கும் வேண்டி கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது மாணவர்கள் ஐடியில் ஓரளவு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். டீச்சரோட ஹாக்கிற்கு விளங்கக்கூடியதா இருக்கிறது. இருந்து நாங்கள் நாளைக்கு அந்த 150வது விழாவை சிறப்பாக கொண்டுறக்காண்டி பல ஆர்டிஸ்டுகளை இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு இப்பொழுது ரிஹர்சல் நடந்து கொண்டிருக்கு. நான் சும்மா இருக்கேன் அந்த வீடியோவை ஓகே இப்பொழுது போடலாம். நான் ஒரு ஆர்டிஸ்டோட உங்களை வேணுமெண்டா கதைக்கிறதுக்கு இதன்றேன். அமுதவாணன் என்ற ஆர்டிஸ்ட் அவர் எங்களோட ப்ரோக்ராமில் இதன்றார். ஸோ அமுதவாணன் சில வார்த்தைகள் சொல்லுவார். நாளை நடக்கிற ப்ரோக்ராம் 150வது பற்றி போகுது. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். வணக்கம். இப்ப நீங்கள் 3வது ஆண்டாக வருகிறீர்கள் நினைக்கின்றேன் அமுதவாணன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஓகேயா, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க. நல்லது. என்னென்ன செய்ய இருக்கீங்க? நான் நாளைக்கு டான்ஸ், அப்புறம் மிமிக்ரி, காமெடி, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ண போறோம். காமெடியில டான்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கேட்குற எல்லா வாய்ஸும் பண்ண போறோம், மிமிக்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ தான். இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா டான்ஸ், சிங்கிங் மட்டும் இருக்கும். இதுல சிங்கிங், அப்புறம் காமெடி, அப்புறம் டான்ஸு எல்லாமே இருக்கு இந்த ஷோல. ஸோ அதை நம்பி வரலாம் ஆடியன்ஸ். அதை தாண்டி கணேஷ்ட குணங்கள்லாம் நீங்கள் எங்க இந்த நிகழ்ச்சி நடைபெறதுன்றதை பற்றி இருக்க விளக்கமா சொல்லுங்க. நாளைக்கு 29ஆம் தேதி நம்ம கிறிஸ்டல் பேங்கட்டிங் ஹால்ல, யாஸ்ல இருக்க கிறிஸ்டல் பேங்கட்டிங் ஹால்ல நடக்க போகுது. சரியா 5 மணிக்கு இது நடக்க போகுது. ஸோ 6 மணிக்கு நிகழ்ச்சி. 5 மணிக்கு எல்லாருமே உள்ள வரணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்ட போது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு அழகா ஒரு 5:45 உள்ள வந்தாங்கன்னா, 5:45 உள்ள வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் கார்டெயில், மார்டெயில், ஸோ எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாரும் கலந்துக்கினா நல்லா இருக்கும் நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இது நம்ம யாழ் சாவகச்சேரி தீபக் கல்லூரியின் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பண்ற 28வது பொன்மாலை பொழுது. சோ சிறப்பு. நல்லது. ஜெனி கணேஷ் கொடுங்க. ஜெனி கணேஷ் கதைக்க. ஹலோ புரியடா. நல்லது. விளங்குதா?
சொல்லுங்கள் நிகழ்ச்சி. ஓகே. இங்க நாளைக்கு வந்து 150வது ரீபர் காலேஜின் நிறைவை முன்னிட்டு 28வது பொன்மாலை பொழுது வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றோம். பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அதற்காக நாங்கள் நிறைய உழைத்திருக்கிறோம். அந்த வகையில இந்த பாடல், ஆடல், கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் எங்களுடைய விஜய் டிவி புகழ் அமுதவாணன், சக்தி அமரன், சிம்ம, பாடகி எல்லாரும் இருக்கிறோம். நீங்கள் இவர்களோட கதைக்க வேண்டும் என்றால் இந்தாங்க சிம்ம. ஹாய், வணக்கம். இம்மை சிம்ரான் மாதிரி இருக்காங்க. நாளைக்கு நடக்கிற யாழ் சாவகச்சேரி ரிபர் காலேஜ்ல நாங்க எல்லாரும் கலந்து கொள்ள போறோம். சோ நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணும் எங்களுக்கு. இட்ஸ் கோனா பீ an amazing event. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ கிறிஸ்டல் ஹால் ஹேஸ் என்ற இடத்துல நடக்க போகுது நிகழ்ச்சி. சோ நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சக்தி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக நாளைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுல. எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பட் இன்ஃபர்மேஷனை தாண்டி வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லாரும் வரணும். அண்ட் உங்களுக்காக தான் நாங்க வந்து இந்தியால இருந்து வந்திருக்கோம். ஸோ நீங்க வந்து எங்களுடைய ஷோவை பார்த்து அந்த கைத்தட்டல் கொடுத்து ஷோவை சக்சஸ் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ so much for this call and thank you so much for this opportunity as well. It's a privilege. நன்றி. ஓகே புவியண்ணா, தேங்க்யூ வெரி மச் புவியண்ணா உங்களோட டைமுக்கு. எல்லாருக்கும் நன்றி. நாளை அனைவரும் வந்து சேர்ந்து கொள்வார் நினைக்கின்றேன். உங்களுக்கு ஆதரவு இருக்கும். அடுத்ததாக நாங்கள் நாளைய நிகழ்ச்சியின் சீஃப் கெஸ்டாக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற துளசிதாஸ் சிவனேசன் டீச்சரை தெரியாதவர்கள் இருக்காது. தீபா கல்லூரியில் படித்தவர்கள். தீபா கல்லூரியில் 30 வருடங்களுக்கு கிட்ட ஆசிரியராக பணியாற்றி இருந்தவர். அவருடைய மகன் துளசிதாஸ் என்னுடைய கிளாஸ்மேட். படிக்கின்ற காலத்தில் மிகவும் கடித்தனமாக எல்லாத்திலும் கணக்கிலிருந்து எல்லா பாடங்களிலும் பல பரிசுகளை எல்லாத்துக்கும் எடுத்து சென்றிருந்த துளசிதாஸ் எம்முடன் என்று இணைந்திருக்கின்றார். துளசிதாஸ், அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் கால நிகழ்வுகளை பயிரலாம். நீங்கள் அந்த காலத்திலே எவ்வாறு தீபக் கல்லூரியில் கல்வி கற்ற கால நினைவுகளை மீளுமாறு கேட்கின்றோம். ஓகே, தேங்க்யூ பவீன், மிகவும் நன்றி. ஸோ என்னுடைய காலத்தில் 5ஆம் வகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட A-level முதல் 11 அட்லீஸ்ட் கிரேட் 11 வரைக்கும் படித்தேன். இப்போ அங்கேருந்து அதுக்கு பிறகு ஜஃப்னா ஹிந்துவுக்கு போனான். ஸோ அங்கே படிக்கும்போது நிறைய ஆசிரியர்கள் ஐ திங்க் என்னுடைய இந்த திங்கிங், அந்த எப்படி யோசிக்கிறது, மற்ற கல்ச்சர் அதெல்லாம் இந்த மாதிரி இந்த ரீபா காலேஜுடைய டீச்சிங் நினைக்கிறேன். அந்த வேல்யூஸ் என்ன இம்பார்ட் வேல்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ் இன்டெலிஜென்ட் ஃப்ரம் டீச்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி அதெல்லாம் இம்பார்ட் பண்ணப்பட்டது. அதோட நிறைய விஷயம் நாளைக்கு நான் கொஞ்சம் இது வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வித் டீச்சர்ஸ். பாலட்னா மாஸ்டர், நரேசன் மாஸ்டர், அப்படி இந்திரன் மாஸ்டர், அவையெல்லாம் அவருடைய ஆதரவும் கைடன்ஸும் தான் ஐ திங்க் எங்களை வளர்த்துருக்கு. அப்படி இப்போ ஞாபகமாக இருக்கு, அரசரட்னம் மாஸ்டர் இந்த டான்ஸ், கிறிஸ்மஸ் டான்ஸ், அதை 2 பேரும் அங்கே வந்து தீபாவளிக்கு முறையில் ஆடுவினோம். அது இப்போ அப்படியே இது மாதிரி பதிஞ்சிருக்கு, நேற்று நடந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அதான் ஐ திங்க் என்னுடைய இதை கைட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். the values still guiding me and நினைக்கிறேன். ஸோ அதால் இப்போ இவர் திரு பேருமின் அவர்கள் நிறைய
எங்களோட கரண்ட் பிரின்சிபல் நிறைய தேவைகளை சொன்னார். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அந்த மாதிரி இதுகள். அதிலிருந்து என்ன தேவைன்னு சொல்லி அது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தேவைன்னு சொல்லி நான் அதுக்காக கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். மற்றது ஐ திங்க் இந்த ஸ்டூடெண்ட் ரேட்ஸ்ன்னு சொன்னார். எப்படி அந்த ஸ்டூடெண்ட் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது அந்த வீழ்ச்சி ஆகுதுன்னு சொன்னார். ஸோ அதில் என்ன காரணம், ஏன் அப்படி வீழ்ச்சிக்கு என்ன காரணம், அது எப்படி ஊக்குவிக்கலாம்ன்றதை, அதுக்கு ஏதாவது என்ன செய்ய வேணும், என்ன இது வந்து இந்த சுச்சுவேஷன் ஐ மீன் இப்போ தான் எல்லாரும் ஐ திங்க் எவ்ரிபடி இந்த கம்யூனிட்டி ஒரு கம்மிங் அவுட் ஆஃப் தட் ஐ திங்க் இந்த கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஸ்டேட் நினைக்கிறேன். அதில் இந்த எப்படி என்ன ஹெல்ப் பண்ணலாம் அதை பற்றி கண்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்ன்ற வைக்கி. ஸோ அதான் இந்த எப்படி இந்த பாசிட்டிவ் மூவிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி என்னென்ன செய்வோன்று, என்னென்ன ப்ராஜெக்டில் செய்யலாம், எப்படி இனிஷியேட் பண்ணலாம், என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி செய்யலாம். ஐ திங்க் இந்த அதிபர் பெருமினா அவர்கள் ஒரு 10 இதுகளை சொன்னார். மற்றது என்னென்ன தேவைப்படுதுன்னு சொன்னார். அப்போ ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் போட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணி செய்யலாம். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு நான் மிச்சம் சொல்கிறேன். சின்ன அந்த இன்சிடென்ட் டீச்சர்ஸோட இன்டராக்ஷன்களை நாளைக்கு சொல்லி அதை நாளைக்காக விட்டு வைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லது துளசிதாஸ். அடுத்ததாக துளசிதாஸ் அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொண்டார். இப்பொழுது பிரித்தானியா வந்திருக்கின்றார் நாளை நிகழ்ச்சிக்காக. அடுத்ததாக செந்தில் மோகன் மெல்பர்னில் இருந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். அதிகாலை அங்கே. காலை வணக்கம் செந்தில் மோகன். நீங்கள் எவ்வாறு உங்களுடைய காலத்தின் அனுபவங்கள் என்ன, நீங்கள் எவ்வாறு இந்த பாடசாலையின் அபிவிருத்திக்காக உதவி செய்து வருகின்றனர் என்பதை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்த அறிவியல் தகவல் அரங்கம் நண்பர்களுக்கு என்ற முதற்கண் நன்றி. மேலும் இன்று பல பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். கடந்த 3 வருடமாக நாங்கள் இந்த பாடசாலையோட கூடுதலான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் நான் உண்மையாக இந்த தொடர்பை வந்தது இந்த கல்வியை மேம்படுத்த வேணும் என்றது தான். இன்றைக்கு ட்ரிபோ காலேஜில் பல விதமான பாசிட்டிவ் சைடு இருக்குது. சரியோ, இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ், ஈவன் இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம். ஆனால் இந்த கல்வியை என்னென்று மேலே கொண்டு வருவோம் என்றதும் அதுக்குரிய குறைகள் என்ன இருக்குது, அதை என்னென்று நிவர்த்தி செய்யலாம். இட்ஸ் மோர் ப்ராக்டிக்கல் அப்ரோச்ன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் 8 வருஷம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறேன். புவி, துளசி வேலைக்கு ஒரு பேட்ச் நான் சீனியர். ஆனால் இந்த பாடசாலையில் இப்போ இந்த அனுபவ பகிர்வுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன வயதில் அறுவரியில இருந்து அரசட்ட மாஸ்டர் சொன்ன மாதிரி அறுவரியில இருந்து நான் தொடங்கினது. பிறகு நான் 9ஆம் வகுப்புக்கு பிறகு சென்ட் ஜான்ஸுக்கு போட்டேன். முக்கியமாக இந்த பாடசாலை போட்ட அத்திவாரம் தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு ஒரு காரணம். இந்த அடிப்படை கல்வி இலங்கையை பொறுத்தவரையில இப்ப ட்ரிபோ காலேஜ், இப்ப நீங்க ஜூனியர் காலேஜ், இப்படியான சில ஸ்கூல் அதை கேட்க முக்கியமாக இந்த ஆங்கில அறிவை உண்மை அந்த அத்திவாரம் சிறப்பாக போட்டது ட்ரிபோக்குன்னு சொன்னா ஒருதருமே அதை பற்றி இதன் மிகாத ஒரு 70ஆம் ஆண்டுகள்ல ட்ரிபோ காலேஜ் மிகவும் சிறப்பட நடந்தது. கொடியாட்டி பறந்ததுன்னு சொல்லலாம். ட்ரிபோ காலேஜை உண்மையாக சொன்னா அதுங்க இருந்த ஆசிரியர்கள் இன்றும் இந்த ஒரு ஞாபகத்துல வாரது. எங்களுக்கு மேத்ஸ் படிப்பிச்ச டீச்சர்ஸ், சயின்ஸ் படிப்பிச்ச டீச்சர்ஸ், நான் சயின்ஸ் கேரியர்லயே அங்கால போனபடியா இப்போ என்னால இப்போ ஜமால்டின் மாஸ்டர், இந்திரதாஸ் டீச்சர், இன்றைக்கும் இந்திரதாஸ் டீச்சர் உயிரோட இருக்கிறா. ஸோ த இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா யூஎஸ்ல இருக்கிறா. அந்த இன்ட்ரெஸ்டிங் என்னென்றால்
எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் எப்படி படிப்பிச்சிச்சுன்னு என்றதுதான் எங்களோட நினைவுல வரும். அல்லது எங்களோட விளையாட்டு எப்படியாக நாங்கள் அந்த பாடசாலையின் காலத்துல எப்படியான நட்பை உருவாக்கினோம். இந்த பாடசாலை என்றது பல நண்பர்களை உருவாக்குறார். அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த பாடசாலையில ஆரம்ப காலத்துல இருந்து படித்தவர்கள் இந்த தொடர்ச்சியான நட்பு தான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இடைக்க சிலர் ஒரு வேலையில சேருவோம், அந்த வேலையில இடைக்க வரும், ஆனா அது போகணும் சரியோ. ஆனா இந்த பாடசாலை அதுவும் முக்கியமாக அடிப்படை கல்வி. நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல முதல் நாங்கள் எங்களோட பாடசாலை படித்த எங்களோட மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரீயூனியன் ஒன்று வச்சோம். உண்மையாக பார்த்தால் அதே எங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நாங்கள் மீட்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமா நான் கூடுதலாக அனுபவப்பட வேண்டதை விட ஒரு அடுத்த கட்டத்துல அந்த பாடசாலை பின் சில கல்வி இதுகள்ல மாணவர்கள் குறைவும் தெரியும். மாணவர்கள் கல்வியில் மேம்பாடு நாங்கள் மற்ற நேஷனல் ஸ்கூல்ஸோட பார்த்து கம்பேர் பண்ணி சொல்றோம். டிபோ காலேஜ் இது இன்னும் கூட வேணும் என்று சொல்றதுக்கும் ஏன் கூடையில்ன்றதுக்கும் ஒரு மெயின் காரணம் பிரின்சிபல் சொன்ன மாதிரி அந்த மாணவர்கள் ஒரு ஒரு திசையை நோக்கி மூவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதாவது நேஷனல் ஸ்கூல்ஸ் தெரியும். அப்ப அந்த இதுல போயிருக்க ஒரு இடைக்காலத்துல பாடசாலை ஒரு எங்கட கடந்த போர் அதுகளுக்கு பிறகும் இந்த உளவியல் ரீதியான தாக்கத்துல இருந்து மீள்றதுக்கு ஈவன் பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் இந்த இது சிறப்பாக நடக்கவில்லை. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பாடசாலை ஒரு பக்கம், அடுத்தது அதாவது பெற்றோர்கள் அந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாக காணாது. அது முக்கியம். ரெண்டாவது பிரின்சிபல் சொன்ன மாதிரி அதாவது எங்கட ஒரு குடும்பங்களே எடுங்கோ. இலங்கையில 10 குடும்பம் ஒரு காலத்துல முந்தி வளரண்டமா அரசண்டமா சொன்னேன் தங்களோட வீட்டு 9 பேர் சரியோ, 5 பேர் 7 அப்படி பிள்ளையர். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 தான் தெரியும். அப்ப இந்த பாப்புலேஷன் குறைஞ்சதும் ஒரு காரணம் டிபோ காலேஜை எஃபெக்ட் பண்ண. அடுத்ததாக இந்த டீப் இந்த அமைப்பை நாங்க டிபோ காலேஜ் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றதை 3 வருஷத்துக்கு முதல் தொடங்கி முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினது ஓ லெவல் ப்ரீ ஓ லெவல். அப்ப சனிக்கிழமையில நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில அதுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் நடத்துறோம். ஒரு கோச்சிங் டியூட்டோரியல்ஸ், அது மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், ஈவன் இப்ப நாங்கள் மற்ற வேற பாடங்களையும் செய்கிறோம். அதே இதை பிறகு யோசிச்சோம், ஓகே இதுல இருந்து நாங்கள் 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு போவோம். 5ஆம் வகுப்புல ஸ்காலர்ஷிப் உண்மையா சொன்னா ஒரு டைம்ல பிள்ளைகள் ஒன்றுமே இதண்டு. ஆனா அடுத்த முறை ஒன்று கூடி ஒன்று வந்து இந்த வருஷம் 4 பிள்ளைகள் அந்த ஸ்காலர்ஷிப் பண்றாங்க. ஆனா அந்த 4ல பாத்தீங்கன்னா அந்த எடுத்த பிள்ளைகள நம்பர் ஒரு சின்ன நம்பர். அதுல பாத்தீங்கன்னா எங்கட கிளாஸ் ஒரு கிளாஸ் இந்த மாதிரி சொல்லலாம் சரி, ஒரு 30 பிள்ளைகளுக்கு குறைவாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இப்ப டிபோ காலேஜ் நான் முதலே சொன்ன மாதிரி எஜுகேஷன், இங்கிலீஷ் எஜுகேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் என்றதுதான் எங்கட காலத்துல இருந்தார். அப்ப நாங்கள் யோசிச்சோம் இந்த பாடசாலைக்கு பிள்ளைகளை உள்ளுக்க கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம். அப்ப இந்த எஜுகேஷன், இங்கிலீஷ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுவோம் என்றதை யோசிச்சோம். அதுக்காக இப்ப இயர் 1 தொடக்கம் இயர் 4 வரையும் உள்ள பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை போடுறதுக்காக நாங்கள் ரிட்டையர் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து இங்கிலீஷ் அப்படி அதையும் ஒரு பழைய மாணவி, இதை விட இன்னொரு ஆள் ஒரு அதாவது ஹையர் லெவல்ல இருந்து இப்படி ரிட்டையர் பண்ணின ஆட்களே கொண்டு வந்து அதே அட்வைசர்ஸா ஸ்கூல்ஸ்க்கு அப்படி 2 பேரை நாங்க கொண்டு வந்து 1 தொடக்கம் 4ஆம் வகுப்பு மட்டும் நடத்துறோம். ஒரு நாங்கள் சொன்னா ஒரு ஓரளவு காலத்துக்கு முதல் தான் அடுத்த லெவல்ல 6, 7, 8 இந்த மட்டத்துல நாங்கள் அடுத்த கோச்சிங்க செய்கிறோம். முக்கியமா பாடசாலையில கூடுதலா பிள்ளைகளுக்கு எஜுகேஷனல் சப்போர்ட் கொடுக்க வேணும் என்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா பெற்றோர்களையும் அந்த புஷ் காணாம இருக்கின்றதுதான் நான் கண்டது. சரி, எங்களுக்கு தெரிந்தது. ஆனா எங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் இன்னும் இருக்கலாம். நான் உங்களை நேரத்தை கூடுதலா எடுக்காம இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு தேங்க்யூ. எங்களோட குடும்பம் உண்மையா பரம்பரையாக படிச்சிருக்கலாம், 4 பரம்பரை விளங்கும். அதை இட்டு நாங்கள் அந்த நம்பிக்கை, இந்த பள்ளிக்கூடத்தில் நம்பிக்கை இருந்தபடியே தான் நாங்கள் எல்லோரும் அங்கே படிச்சிருக்கோம். நன்றி.
நன்றி செந்தில் மியூட். மோகன். செந்தில் மோகன் சாவச்சேரி தீப கல்லூரியில் படித்து பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் செய்து PhD as well in chemistry in UK. இப்பொழுது ஒரு கன்சல்டனாக சிட்னியில் வேலை செய்து வருகின்றார். அதே மாதிரி துளசிதாசும் PhD in computer science. அப்படி பழைய மாணவர்கள் வெளிநாடுகளிலும் மிகவும் நல்ல நல்ல கல்வி மேற்படிப்புகளை படித்து பெரும் துறைசார் நிபுணர்களாகவும் வந்திருக்கின்றார்கள். இது எமது தாய் கல்லூரியின் மதிப்புக்கும் பெருமைக்கும் இது ஒரு சான்றாக இருக்கின்றது. நன்றி செந்தில். அடுத்ததாக பாஸ்கர் சுவிட்சர்லாந்தில் இருந்து இணைந்திருக்கின்றார். பாஸ்கர். வணக்கம் எல்லோருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை தந்த அறிவியல் தகவல் அறக்கத்துக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களுடைய கல்லூரியின் 150 ஆண்டு விழா தொடர்பாக இன்றைய நாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் 1975 9ஆம் வகுப்பில் வந்து ரிபேக்கில் சேர்ந்தேன். 80 வரை படிச்சிருக்கிறேன். நாங்கள் HNCAல படித்தோம். என்னுடைய அனுபவ பகிர்வு முதல்ல சொல்றது முதல் இன்றைய இப்ப செந்தில் மோகன் சொன்ன மாதிரி இப்ப நடக்கின்ற அந்த பாடசாலை மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கும் அதே நேரத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாணவர்கள் வந்து பசியினால் வந்து பசி வந்து ஒரு கொடூரமான செயல். அந்த பசியில வந்து பாடசாலை மாணவர்கள் அந்த வறுமை கோட்டுக்குள் உள்ள மாணவர்கள் கல்வி கற்க முடியாத நிலையில இருக்க அதுக்கு ஒரு எங்களுடைய பட்சில் உள்ளார்கள் சில பேர் சேர்ந்து அந்த காலை உணவை வழங்குறதுக்கான திட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கணும். செந்தில் மோகன் சொன்ன மாதிரி பாடசாலை பிரைவேட்டாயோ பள்ளித்தரத்தை உயர்த்துவதற்கான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் எத்தனையோ ரிபப்ளிக் பழைய மாணவர்கள் பல பதரப்பட்ட உச்ச நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க என்னடா எங்களுடைய தாய் கல்வி ரிபப்ளிக்ல கற்றதுன்னா, ஆனால் இப்படியான செயற்பாடுகளில் ஒரு சிறு சிறு உதவிகள் செய்கின்ற பொழுது அந்த இப்ப நடைமுறையில் உள்ள திட்டங்களை இன்னும் மென்மேலும் செழுமைப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அல்லது அப்ப இப்படி உதவி செய்யறது எந்த வகையில இந்த பாடசாலைக்கு உதவி செய்ய முடியாத செய்கிறது தெரியாமலும் இருக்கலாம். அவை இன்று நடக்கின்ற இந்த சந்திப்பு கூடாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக ரீதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள் அனைவரும், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து சிறு சிறு தொகைகளை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த மாணவர்களோட வரவையும் அடுத்த கல்வித்தரத்தையும் உயர்த்துவதற்கு உந்து சக்தியாக இருக்கும். இந்த அனுபவ ரீதியாக நான் ஒன்று சொல்ல வேணும் என்னென்றால், அந்த கல்வி முறையால இப்ப செந்தில் மோகன் என்னுடைய பகுதிக்கு நான் கைதறியை சேர்ந்த நான் கைதறி பாடசாலைகள்ல அந்த என்னடா எங்களுடைய அங்க உள்ள நல்லா படிக்கக்கூடிய வசதியான மாணவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காலேஜ் அல்ல ஹிந்து காலேஜ் அல்லது யாழ்ப்பாணத்துக்கு போடணும். அங்கு உள்ள பாடசாலை கிராமப்புற பாடசாலைன்ற கல்வித்தரங்கள் குறைகிற மட்டத்தில் நாங்கள் அதை மேம்படுத்துறதுக்காக கல்வி முறையில பென் டிரைவில பாடங்களை அனுப்பி அது செந்தில் மோகன் தான் செய்து வந்து நாங்கள் ஒரு பரிச்சாத்தமாக மரவம்பளவு பாடசாலைக்கு அதை செய்து நாங்கள் செய்ய முதல் ஒரு பிள்ளைகளுமே ஓயல் பாஸ் பண்ணல. இப்ப செந்தில் மோகன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் அந்த கல்வி முறையை செய்த பிறகு முழு மாணவர்களும் அது கல்வியில பாஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப என்னென்றால் நாங்கள் பரிச்சாத்தியமா செய்த அந்த நிகழ்வை என்னென்றால் நாங்கள் அனுபவ பகிர்வை சொல்றதுக்காக இதே முறையை எங்களோட பாடசாலை ரிபப்ளிக்லயோ அந்த இந்த முறைகளை அது செந்தில் மோகன் அதை ஏற்கனவே செய்திருக்கணும், அதை பற்றி அல்லதுல சொல்லல. இப்படியான முறைகளை நாங்கள் செய்கின்ற பொழுது இன்னும் மாணவர்களுடைய வரவையும் கூட்டி கல்வியையும் மேம்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நேரத்தில் நான் தயவாக வேண்டிக் கொள்றேன்டா, உலகத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எமது பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்ன உதவிகளை செய்தாலே கூடவே பல இன்றைய விஞ்ஞான உலகத்தின் இந்த வேகமான விஞ்ஞான பாய்ச்சலுக்குள்ள நாங்களும் அதுக்குள்ள போய் இந்த வெற்றி சூழலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த அனுபவ பகிர்வுகளை நான் சொல்றேன் என்றால், நான் ரிபா காலேஜில் 9ஆம் வகுப்புல வந்து 75 சேர்ந்த நான் ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு நாங்கள் HNCAல படிச்சு நாங்கள் இப்ப எங்களுக்கு பிறகுதான் புவியாக்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். ஏன்னா அடுத்த பேட்ச்
ஏஜென்சி 2 வருடம் தான் அதில் இருந்தது. நாங்கள் ஏஜென்சி என்னது 2 வருடம் தான். ஏஜென்சி 2 ஓ வருடம் தான் இருந்தது. நீங்கள் உங்களோட வச்சிருந்தான் அதுல அப்ப 2 ஆனா வருடம். நாங்கள் 75 பிறகு 80 வரையும் நான் 79 அப்படி ஏழு அடுத்து நாங்கள் அப்ப அந்த வகையில் நான் ஒரு வருஷத்துலயே என்னுடைய பாடசாலை ரிபக்ல சென்னை ஒரு ஒரு உற்சாகம் என்று எல்லா துறைகளிலையுமே மேம்படுத்தக்கூடிய அந்த கல்வி முறை ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன வளர்த்து விட்டது. உதாரணத்துக்கு நான் ஒரு வருஷம்தான் 9ஆம் வகுப்பு படிச்சு 7 போல அடுத்த வருஷமே நான் மாணவ தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். அந்த மாணவ தலைவர் ஒரு வருஷம் படிச்சு வர்றது பெரிய கஷ்டம் என்ன என்றால் என்னுடைய விளையாட்டுத்துறையோ அல்லது கல்வி நாடகத்துறை அல்ல ஏஎல் யூனியன் அதுகள் எல்லாத்திலும் பங்கு பற்றி எல்லாருக்கும் ஒரு தெரிந்த விளையாட்டுத்துறை எல்லாத்திலுமே நான் 75ல இருந்து 80 வரையுமே சாம்பியன் தான். ஒவ்வொரு விளையாட்டிலும் நான் முதலாவது கப் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த நாடகத்துறையில என்ன வளர்த்து விட்டது. நான் வாலிபாலோ ஃபுட்பாலோ எல்லா டீம்லயும் இருந்திருக்கிறேன். கல்வியிலும் ஓரளவு வந்தாலும் கூட ஆனால் இன்று வரையுமே என்னை உற்சாகப்படுத்தி நான் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற துறை வந்து நாடகத்துறை. அப்ப நான் 80ஆம் ஆண்டு நாடகத்துறையை விட்டு வெளியேறின அந்த பாடசாலை விட்டு வெளியேறின பிறகு தேசிய மட்டத்துல அகில இலங்கை ரீதியான நாடக போட்டி 81ஆம் ஆண்டு தேசிய இளஞ்சோம் என்று நடத்துது. அப்ப எங்களுடைய அதிபர் வந்து பெரும்பநாதன் அப்ப அந்த நேரத்துல தேசிய இளஞ்சோவை ஒரு அதிகாரியா இருந்திருக்கிறேன். அப்ப அந்த ரீதியில தேசிய ஜனாதிபதி ரீதியான நாடக போட்டியில நான் அதி சிறந்த நடிகராக வந்திருக்கிறேன். ஜனாதிபதி விருதினையும் பெற்றிருக்கிறேன். அதுக்கு முதல் நாங்கள் ரிவர் காலேஜில் இந்த அதை ஞாபகப்படுத்துறது பண்டாரவணி நாடகம் நடிச்சினான். அதுல இப்ப திடீரென்று நான் போட்டோ எடுத்துட்டு அதுல காக்கவணி நான் நடிச்சிருக்கிறேன். போட்டு தெரியுதோ? தெரியுது. ஞாபகம் இருக்கு நீங்க நடிச்ச அந்த அதே நாடகம். நேரத்துல 81ஆம் ஆண்டு நான் ஏன் சொல்லுவாங்க அந்த என்னுடைய பாடசாலை என்ன கலைத்துறையில வளர்த்து விட்டது அடிப்படையிலே ஜனாதிபதி விருதினை பெற்றிருக்கிறேன் 81ஆம் ஆண்டு தேசிய மட்டத்தில் அதி சிறந்த அதாவது அந்த பரிசை தந்தவர் வந்து அந்த நேரம் கல்வி கலாச்சார அமைச்சராக இருந்த ராஜதுரை எம்பி என்றால் இது இது எல்லாமே எனக்கு ரிபகுலிச்சு தந்த உந்துதல் சக்தி. அப்ப இதன் அடிப்படையில் இன்று வரையுமே நான் இங்க சுவிட்சர்லாந்திலிருந்து வாழ்ந்தாலும் கூட வந்த காலத்திலிருந்து சிறுவர் பாடசாலை இப்ப வரையும் தமிழ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். பாடசாலை மாணவர்கள் நாடகங்களை படிப்பிக்கிறதுக்கும் நான் நாடகங்கள் செய்வதற்கும் குறும்படம் திரைப்படம் சில ஈடுபடுவதற்கும் இதுக்கு முக்கிய காரணம் அடிப்படை என்னுடைய பாடசாலை தான் ரிபக் கல்லூரி. அது என்னுடைய அனுபவ பார்வை நான் இதுல தெரிவு செய்து இன்னும் மேலது மற்றவைக்கு இடம் பெறுறதுக்காக நான் மீண்டும் சொல்றேன் எமது பாடசாலையின் கல்வியை உயர்த்துவதற்கு உண்மையிலே செந்தில் மோகன் தேசிய மட்டத்திலே இலங்கை பூரா மலைய மட்டத்திலே இந்த கல்வி முறைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமாக நேரங்காலத்தால் அவர் அதை சொல்லி தெரியல. இந்த முறையில செய்து கொண்டு எமது பாடசாலையை மென்மேலும் வளர்ப்பதற்கும் இந்த 150 ஆண்டு விழா இங்கே நடக்க போற விழாவிலே நான் கலந்து கொள்றேன். அதிலேயும் அந்த விழாவும் சிறப்பாக நடைபெற இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவேன். நான் நல்லது. பாஸ்கரன் ஒரு சிறந்த நடிகர் என்பதை நான் சிறுவயதில் பார்த்த ஞாபகத்தில் இப்பவும் இருக்கின்றது. பின்னர் பிரான்சில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னம் எமது இன்னொரு நிகழ்ச்சியில் தனி நாடகம் ஒன்றை செய்திருந்தார். மிகவும் ஆற்றல் உள்ளவர். வாழ்க, உங்கள் வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கனடாவிலிருந்து மதியழகன், கனடா பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் இணைந்திருக்கின்றார். மதியழகன். மதியழகன் அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். மதியழகன் மதியழகன் என்ன பேர்ல டாக்டர் இருக்கிறார் அவர்? மதியழகன் என்ற பேர்ல ஒரு ஆள் இல்லை இல்ல வரையிலையா? மகேசன் இருக்கிறவர் அத நீங்களா? இல்ல, மகேசன். மகேசன், நீங்கள் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். நீங்களும் சீனியர் மேன். மகேசன்னா
மகேஸ்வரன். எல்லாருக்கும் வணக்கம். நான் 56ஆம் ஆண்டு ட்ரிபிள் தொடங்கினான் அந்த ஆரம்ப பள்ளியை. நான் ஓயில் மட்டும் படித்தேன். நாங்கள் 1966 67 மட்டும் பிறகு F9 போனேன். அங்கே எங்களுடைய கிளாஸ் மாஸ்டர்ஸ் ஹமீம் மாஸ் எனக்கு தமிழா மாஸ் தான் பிரின்சிபால் இருந்தவர். எங்களை அந்த டிசிப்ளின் எங்களுக்கு பிடிச்சது நல்ல சரியான டிசிப்ளின். நாங்கள் சும்மா அந்த குழப்பில் ஒன்றும் செய்யலை. அது அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தவை. அதால் நாங்கள் படிப்பில் கூட கவனம் எடுத்துனாங்க. நாங்கள் அதாவது அந்த ஆரம்ப படிப்பு தான் எங்களை பிறகு பல்கலைக்கழகம் போக எங்களுக்கு வசதியாக இருந்தது. F9 படித்தாலும் நாங்கள் ஆரம்ப கல்வி எங்கட ட்ரிப்போ காலேஜ் தான். அது மட்டும் இல்லை, நான் ஸ்கவுட்ஸில் இருந்தேன், கப்ஸில் இருந்தேன். அப்படி அதாலும் எல்லாம் அந்த ஒரு டிசிப்ளினுக்கு ஒரு அதிகாரம் போட்டது எங்களுக்கு. மற்றபடி இங்கே நாங்கள் லண்டனில் இப்போ நான் பேட்ரனாக இருக்கிறோம், கோ பேட்ரனாக இதில் எங்களோட UK டொஸ்டா. அதில் இப்போ 4-5 குரூப்புக்கு நான் இருந்தேன்னா எல்லாரும் நாங்கள் கணக்கு உதவி செய்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச மட்டும் காசு சேர்த்து அநேகமே எல்லா முழு நோக்கமும் எங்களோட பாடசாலையை உயர்த்த வேண்டும் தான். இந்த கோவிட் மற்றும் அந்த போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் எல்லாம் எங்களோட இதுகள் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுது. இந்த வாழ்வாதாரம் எல்லாம் குறைஞ்ச பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்து நாங்கள் இன்னும் அப்படி செய்ய இருக்கிறோம். இப்போ நாளைக்கு நடக்க போகிற ப்ரோக்ராமிலும் வார காசை எடுத்து எங்களோட ஸ்கூலுக்கு தான் நாங்கள் செய்ய வச்சது நாங்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்கூல்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணாங்கள். மட்டிவல் சர்வீஸ் ஸ்கூல், பிறகு கச்சை, அப்படி கொஞ்சம் ஸ்கூலுக்கு நாங்கள் அந்த சில தேவையானதை செய்து கொடுத்துனாங்க. அப்படி எங்களோட டொஸ்டா UK வந்து 7 மாணவரை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. எழக்கூடிய வரையும் நானும் மாதிரி ஒரு பாட்டுன்றதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். அதோட எங்களோட பழைய மாஸ்டர்ஸை இப்பவும் நாங்கள் யோசித்து அவருக்கு இப்பவும் நாங்கள் நன்றி கூறி கொண்டிருக்கோம். ஏனென்று அவை படிப்பித்த படிப்பு தான் எங்களுக்கு இப்பவும் எங்களுக்கு கை கொடுக்குது. இந்திரன் மாஸ்டர், பரம் மாஸ்டர், அவை எல்லாமோ நினைக்கிறேன். புவிக்கு தெரியாது நினைக்கிறேன். பரம் மாஸ்டர் அவையெல்லாம் எங்களுக்கு இப்போ படிப்பிச்ச பழைய ஆக்கள். நாங்கள் பழைய ஆக்கள். டாக்டர் பேர் என்னோட பரம் அவர் பேர் கோ பேட்ரன் ப்ரொக்டராக இருக்கிற லோயராக இருக்கிற இங்கே. மற்றபடி என்ன சொல்ல, இப்போ நாங்கள் அந்த டொஸ்டா மூலமாக நாங்கள் பழைய மாணவர் சந்திக்கக்கூடிய இருக்கு. எங்களுக்கு ஒரு வருஷமும் நாங்கள் புது ஆக்களை சந்திக்கிறோம். அது ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுறது. ஏனென்றா காலத்துக்கு பிறகு சிறு ஆக்கள்லாம் சந்திச்சுட்டாங்க. இன்னும் மேன்மேலும் எங்களுடைய ஸ்கூல் முன்முறை நாங்கள் எங்களோட வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற பிரின்சிபலுக்கும் நன்றி. அவர் கணக்க செய்கிறார். அவருக்கு நன்றி. வணக்கம். நல்லது மகேசன். அடுத்த கனடாவிலிருந்து மதியழகன் இணைந்திருக்கின்றார். மதியழகன் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். அவரோட புவிநாதன் அவர்களுக்கு நன்றி இதில் இன்வைட் பண்ணதுக்கு, மற்றது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இப்படியான ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கனடாவில் ட்ரிபோ காலேஜ் சங்கம் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரசிடென்ட் அவரை என்னால் கடந்த சில நாட்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை, மிஸ்டர் குணமாண்ட். அவருக்கு இப்பொழுது சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் அவர் வெளியூர் எங்கேயாவது போயிருக்க வேண்டும். எங்களுடைய சங்கம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்னும் அந்த விழாவை கனடாவில் கொண்டாடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அநேகமாக எல்லாரும் இந்த அடுத்த மாதம் அப்படி இங்கிருந்து சாவச்சேரிக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனபடியால் நாங்கள் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் இங்கு செய்யாமல் சாவச்சேரியில் இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பின்னர் நாங்கள் எங்களுடைய ஒரு 150 வருட கொண்டாட்டத்தை கனடாவில் சிறப்பாக செய்யலாம் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை பற்றி கூறுவதாக இருந்தால், ஆரம்பத்தில் என்னுடைய கல்வி வந்து கொழும்பில் தான் இருந்தது. என்னுடைய தந்தையார் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் அங்குள்ள சில தனியார் பாடசாலைகளில் ஆசிரியராக இருந்தார். அவர் படிப்பித்த பாடசாலைகள் எல்லாம் நானும் அங்கே படித்திருந்தேன். அங்கே படிக்கிற நேரம் கூடுதலாக ஆங்கில மீடியம் போன்றவற்றில் தான், தமிழ் மீடியம் இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் நிறைய பேசுவார்கள். சில ஆசிரியர்கள் கூட பரங்கியர்களாக இருந்திருக்கிறார்கள், வெள்ளைக்காரர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். அப்படியான நிலைமையிலிருந்து பாடசாலைகளை அரசாங்கம் சிலவற்றை கையேற்றிருந்தது, சில தனியார் பாடசாலைகளை.
அப்படி எடுக்கும் பொழுது என்னுடைய தந்தையாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அரசாங்க பாடசாலையில் இணைவதற்கு. அவர் செய்த முதல் வேலை டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்ததுதான். எனக்கு உண்மையில முதல்ல ஊருக்கு வந்து ட்ரிபோ காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கையில் கொழும்பு விட்டு வருவதற்கு மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. ஆனால் ட்ரிபோ காலேஜில் வந்தோடனே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருந்தது. என்ன சொன்னால் நாங்கள் படிச்செல்லாம் அங்கே ஒரு தனியார் ஆண்கள் பாடசாலை. இங்கே வந்தோடனே எங்களுக்கு ஒரு கோ எஜுகேஷன், நிறைய பெண் பிள்ளைகள் படித்தார்கள், பெண் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பெண் ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஒரு இந்த பாடசாலை வந்தோடனே ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் பூந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போனால் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் கழிச்சு கொண்டிருப்பார்கள். அப்போ புஷ்ப டீச்சர் இருந்தா, நிறைய டீச்சர்ஸ் இருந்தார்கள். எனக்கு இப்போ எல்லாருடைய பேரும் மறந்து விட்டது. எல்லாருமே ஆங்கிலத்தில், அவர்களெல்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதாவது சென்னையில் கிறிஸ்டியன் காலேஜில் அங்கே படித்த டீச்சர்ஸை தான் இருந்தார்கள். அதே பெரம் மாஸ்டர், பாலரட்னம் மாஸ்டர், இந்திரன் மாஸ்டர், ஹெமீம் மாஸ்டர் என்று சொல்லி ஒரு அந்த நேரத்தில் நிறைய ஆசிரியர் கூட்டங்கள் இருந்தார்கள். அப்போ அந்த ஸ்டாஃப் ரூமில் போனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்றால் தமிழில் வதைப்பது மிக மிக அரிதாக இருந்தது. ப்ரைஸ் கிங் நடந்தாலும் ஆங்கிலத்தில் தான் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தாலும் ஆங்கிலத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணார்கள். இது நான் கூட சொல்கிறது 1964, 65 அப்படியான காலகட்டத்தில். அப்போ எனக்கு அந்த பாடசாலை உண்மையாக நல்லா பிடித்து கொண்டது. எனக்கும் அந்த ட்ரிபோ காலேஜ் படிக்க வந்தா போல தான் என்னுடைய திறமையை கூடுதலாக வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. நான் கூட சில பாடசாலைகளில் உள்ள நாடகங்களில் நடித்திருக்கின்றேன். அதோட நானே சில நாடகங்களை அங்கு இயக்கியும் இருக்கின்றேன். அதை நாங்கள் எங்களுடைய ஆசிரியருக்கு இந்த ஆண்டு இறுதியில் அவற்றை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றோம். அதோட எனக்கு அங்கே சேரணர் இயக்கங்கள், காப்ஸ் அவற்றிலெல்லாம் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. நிறைய பேச்சு போட்டிகள், நாடக போட்டிகள் எல்லாம் நடைபெற்றன. அவற்றிலெல்லாம் பங்கு பெற்றி நிறைய பரிசுகள் பெற்றிருந்தோம். மற்றது ஸ்கவுட்ஸில் இருக்கிற நேரம் நாங்கள் ஜாம்பொரி அதுன்னு சொல்லி எல்லாரும் குரூப்பாக போவோம். அது மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள். அந்த நேரம் சாவச்சேரியில் ட்ரிபோ காலேஜில் இந்த ஸ்கவுட்ஸ் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தார்கள். அதுக்கு இந்திரன் மாஸ்டர், ஹெமீன் மாஸ்டர் ஆகியோரெல்லாம் அந்த ஸ்கவுட்ஸ் மாஸ்டர்ஸாக இருந்தார்கள். அவர்களோட அந்த ஜம்பொரிக்கு போவதே ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அங்கே நான் கேம்பில் போய் தங்கியிருப்போம், பாலம் கட்டுவோம், தொங்கு பாலங்கள் அப்படி இப்படின்றெல்லாம் செய்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான். அதே நேரம் ஸ்போர்ட்ஸ் மீட்டும் அங்கே 2 ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும், ஜூனியர் ஸ்கூலுக்கு சீனியர் ஸ்கூலுக்குன்னு சொல்லி. நாங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்லேயும் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும்பொழுது ஊரில் உள்ள சிலமெல்லாம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பார்ப்பார்கள். அதாவது முந்தி மாலங்கனி என்று ஒன்று இருந்தது, அது இப்பொழுது இல்லை என்று கேள்விப்பட்டோம். அந்த மாலங்கனியில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிற நேரம் எல்லாரும் அங்கங்கிருந்து எல்லாம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை பார்ப்பார்கள். நான் நினைக்கிறேன் 400 மீட்டர் சுற்றுவட்டம் கொண்ட ஒரு மைதானமாக நாங்கள் படிக்கும் பொழுது அந்த மௌலங்கேணி இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் 800 மீட்டர் கொண்ட விளையாட்டு மைதானங்கள்லாம் நினைவான பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த நேரம் ட்ரிபோ காலேஜில் இந்த 400 மீட்டர்ஸ் ட்ராக் இருந்ததே ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் பேருந்து அதை சுருக்கி 800 மீட்டர் ட்ராக்காக மாற்றினார்கள். அப்போ ட்ரிபோ காலேஜ் வந்தோடனே உண்டு இந்த ஆங்கில கல்வி வந்து மிக மிக நன்றாக இருந்தது. அதாவது ஆசிரியர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் மிகவும் தேர்ந்தவர்களாக இருந்தபடியால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை தந்தார்கள். நான் கொழும்புல இருந்து படிச்சு போட்டு இங்கே வர நேரம் நான் நினைச்சேன் எனக்கு ஆங்கிலம் படிக்க முடியாமல் போடுமோன்னு கவலைப்பட்டேன். ஆனால் கொழும்பை விட இங்கே ஆங்கிலம் மிக மிக சிறப்பாக இருந்தது. அதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம். பிறகு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் பாடத்தில் படிக்கிற நேரம் எங்கள் மேத்ஸ் ஸ்ட்ரீமில் போகிற நேரம் நாங்கள் ஓ லெவலுக்கு வந்த பிறகு அங்கே வந்து இந்த அட்வான்ஸ் மேத்ஸ் படிப்பிக்கிறதுக்கு, அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் படிப்பிக்கிறதுக்கு எல்லாம் சரியான ஆசிரியர்கள் அமையவில்லை. அதுதான் இந்த சாவச்சேரியில் வந்து இந்த அட்வான்ஸ் லெவல் கல்வியை அங்கே சரியாக கவனிக்காம விட்டு விட்டார்கள். பயாலஜியாக இருந்தான்னு, சயின்ஸாக இருந்தான்னு, அட்வான்ஸ் லெவலுக்கு சிறப்பான ஆசிரியர்கள் அமையவில்லை. சிலர் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் படிப்பிப்பது எங்களுக்கு மண்டையில் கூறவில்லை. அவர்களும் தங்களால் முடிந்தளவு எங்களுக்கு போதித்தார்கள். அதனுடைய நாங்கள் வந்து பாடசாலையை விட்டு நான் பின்னர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு சென்று அங்கு படிக்க வேண்டிய இருந்தது. இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு போன பிறகுதான் தெரிந்தது நாங்கள் ட்ரிபோ காலேஜை எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்றது.
இந்த என்வரன்மெண்ட்ல இருந்து அடுத்த என்வரன்மெண்ட் போனோடனே அது வித்தியாசம். அது தனியாக பாய்ஸ் ஸ்கூல் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல அநேகமான ஆசிரியர்கள் எல்லாம் ஆண்களாக தான் இருப்பார். ஒரு லைப்ரரியன் தான் இருந்தா அவள் தான் பெண்ணாக இருந்தார். அப்போ நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டலி ஒரு சரியான ஒரு கஷ்டமா இருந்தது. பிறகு எங்களுடைய நாங்கள் இருந்த நேரம் நாங்கள் அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்லி கொண்டு வந்த அந்த கல்வி முறையால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டோம். அப்போ யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே இருந்தே இன்ஜினியரிங் எங்களோட பேட்சிலேயே 3 பேர் தான் போயிருந்தார்கள். நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மீண்டும் ஒரே ஒரு ஹோப்பாக இருந்தது இந்த அக்கௌண்டன்சி படிக்கிறதா. அதனால் நாங்கள் கொழும்புக்கு வந்து இந்த அக்கௌண்டன்சியை கற்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நானும் எனக்கு ஒரு வேலை வந்து ஸ்லோன் ஷிப்பிங் கார்பரேஷன்ஸோட கப்பல் கூட்டு தாபனத்தில் இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அவர்கள் அப்பொழுது நான் போட்டுதான் ரெசுமியில் ட்ரிபா காலேஜ் தான் முதல் போட்டிருந்தான். பிறகுதான் ஜெஃப்னா காலேஜ் போட்டிருந்தான். இன்டர்வியூலே கேட்டார்கள், இந்த ட்ரிபா காலேஜ் என்ற பேரே ஒரு வித்தியாசமான பேராக இருந்தது. அப்போவே அவருக்கு தெரியுது இது ஒரு இங்கே ஒரு என்னோட ஒரு மிஷனரி ஸ்கூலோ ஒரு ஆங்கிலம் பேசுகிற ஒரு பாடசாலை என்ற மாதிரி தான் அவர்களுக்கு நினைப்பேன். அதுலேயே நிறைய கேள்விகள் கேட்டார்கள் எனக்கு பள்ளிக்கூடத்தை பற்றி எல்லாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் போட்டிருந்தேன். அவர்களுக்கு இன்னும் பிடித்து கொண்டது. அப்படியே அங்கே ஹயர் பண்ணார்கள். அதுக்கு பிறகு நான் கமர்ஷியல் பேங்க்ல எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அங்கும் போகும்பொழுதும் அந்த ட்ரிபா காலேஜோட பேரை சொன்னோடனே அவங்களுக்கு சரியான பெருசாக யோசிக்கிறார்கள். அதுதான் முக்கியம். அதான் அந்த ட்ரிபா காலேஜோட பேருக்கே ஒரு மதிப்பு இருக்கிறது. இப்பொழுது நான் கனடாவில் இருக்கிற நேரம் சிலர் சொன்னால் எங்களோட படித்தவர்களிடம், அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் வெள்ளக்காரர்களிடம் நான் ட்ரிபா காலேஜ் ஒன்றில் படித்த உடனே அவர்கள் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. எங்களோட சில ஜெர்மன்காரர்கள் வேலை செய்கிறார்கள், டச்சுக்காரரும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இந்த பேர் எங்களுக்கு சவுண்ட்ஸ் ஃபேமிலியர் டு அஸ், லுக்ஸ் லைக் ஜெர்மன் ஓ டச் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இந்த ட்ரிபா காலேஜ் ஒரு நல்ல ஒரு பேர். நான் இலங்கையிலேயே ஒரு வித்தியாசமான பேருள்ள ஒரு பாடசாலை என்று சொன்னால் அது எங்களோட ட்ரிபா காலேஜ் தான். மற்ற பாடசாலைலாம் ஒரு என்ன அப்போஸ்டல் பேரத்தான், சென்ட் பீட்டர்ஸ், சென்ட் ஜான்ஸ், சென்ட் மைக்கேல்ஸ், அப்படித்தான் இந்த கிறிஸ்தவ பாடசாலைகள் இருக்கும். ஆனால் அந்த ட்ரிபா காலேஜ் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு என்று சொன்னால், இந்த ட்ரிபா காலேஜை ஸ்தாபித்தவர்களுக்குள்ளே அவர் ட்ரிபா கண்டவர். அவர் சாவச்சேரியில ஒரு ஜட்ஜா இருந்ததாக கேள்விப்படுறோம். எங்களுடைய வாழ்க்கை வந்து ட்ரிபா காலேஜில் உண்மையிலே மிக மிக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. கற்பித்தல் ரீதியாகவும் 5ஆம் வகுப்பு வரையும் சிறப்பான ஆசிரியர்கள் இருந்தார்கள். அதே போல 8ஆம் வகுப்பு வரையும் அந்த மிடில் ஸ்கூலுக்கும் தரமான ஆசிரியர் இருந்தார்கள். எங்களுக்கு இந்த பிரச்சனை தொடங்கியது வந்து O level A level தான். ஆனால் O levelலேயும் சிறப்பான ஆசிரியர் இருந்தார், பரமாசிரியர் இருந்தார். அவர் சிறப்பாக மேத்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். இந்திரன் மாஸ்டர் இருந்தார், நன்றாக கெமிஸ்ட்ரி படிப்பிக்கக்கூடியவர்கள், அப்படி எல்லாம் இருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இரண்டுக்கும் ஒரு சிறப்பான ஆசிரியர்கள் அங்கே இருக்கவில்லை. ஆனால் சில சொன்னார்கள் பயாலஜிக்கும் ஜூ பாட்னி படிப்பிக்கிறதுக்கும் சிறப்பான ஆசிரியர்கள் இருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதனுடையால் நாங்கள் இந்த பாடசாலையில் படித்ததை ஒரு பெருமையாக நினைக்கின்றோம். அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இப்பொழுது எல்லாம் என்ன சொல்ல, குளோபலைசேஷன் அப்படி இப்படின்னு எல்லாம் போய்கொண்டிருக்கிற நேரம் மக்கள் வந்து சிறப்பான இடத்தை தேடித்தான் நகர்வார்கள். அந்த ரீதியில் நிறைய மாணவர்கள் ட்ரிபா கல்லூரியிலிருந்து ஒவ்வொரு பாடசாலைக்கு போவது தவிர்க்க முடியாது. அந்த காலத்திலேயே நாங்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஜெஃப்னா இந்து காலேஜ், சென்ட்ரல் காலேஜ், ஹார்ட்லி காலேஜ், சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஜெஃப்னா காலேஜ் என்று அந்த பாடசாலை படித்த O levelல இருந்த தரமான மாணவர்கள் எல்லாருமே அப்படியே மைக்ரேட் பண்ணி விட்டார்கள் வேறு பாடசாலைகளுக்கு. அது ஒரு அந்த காலத்திலேயே தவிர்க்க முடியாத ஒன்று. அதாவது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முந்தைய நான் பாடசாலையில் படித்த 50 வருடங்கள் தாண்டி விட்டன. அந்த 50 வருடங்களுக்கு முதலே இதே பிரச்சனை இருந்தது. அதே பிரச்சனை தான் இன்னமும் இப்பொழுதும் இருக்கின்றது. அதாவது உயர்கல்வியை கற்பதற்கு ட்ரிபா கல்லூரியில் சிறப்பாக இந்த அமையவில்லை என்பதுதான் குறிப்பிடும். அதாவது குட்வில் மாதிரி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் சிறப்பாக அந்த உயர்கல்வி படம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏதாவது செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் எங்களை சுற்றி இருக்கின்ற தேசிய பாடசாலைகள், இப்ப சாவச்சேரி இந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கிறபடியால் மக்கள் தாய் பெற்றோர்கள் எப்படியும் பிள்ளைகளை அங்குதான் கொண்டே சேர்ப்பார்கள். இது தவிர்க்க முடியாத ஒன்று.
அவர்கள் ஒரு குட்வில்லை அங்கு ஏற்படுத்தி விட்டார்கள். 50 வருடங்களுக்கு முன்னரே சாவச்சேரி இந்து கல்லூரி வந்து அப்படியான ஒரு ஒரு கல்வி திட்டத்தை அங்கு உருவாக்கிவிட்டார். என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டால், என்னுடைய மனைவி சாவச்சேரி இந்து கல்லூரியில் படித்தவர். அவர் சாவச்சேரி இந்து கல்லூரியில் படித்து அந்த காலத்தில் 70களிலேயே அதாவது 70 ஆரம்ப காலத்தில் அங்கிருந்து இன்ஜினியரிங் பிரதனியா யூனிவர்சிட்டிக்கு அங்கிருந்து என்ட்ரு பண்ணி இருக்கிறார். அப்படி ட்ரிபோ காலேஜில் இருந்து போனவர்கள் மிக மிக குறைவு. அப்படி பார்க்குற நேரம் எல்லாருமே கொண்டே பிள்ளைகளை சாவச்சேரி இந்து காலேஜில் தான் சேர்க்கிறதுக்கு நிச்சயமாக முயற்சிப்பார். ஏதாவது ஒரு தேசிய பாடகதால இப்போ நாங்கள் உள்ளதை வச்சுக்கொண்டு சமாளிக்கத்தான் வேணும். அதாவது அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த ஓலெவல், இப்போ ஓலெவல் இருக்கோ தெரியல, ஜிசி ஓலெவல் மாதிரி இருக்கணும். அதற்காக அந்த கல்வியாவது நாங்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிறகு அவர்கள் போவதை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனாலும் ஒரு சில மாணவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். ட்ரிபோ கல்லூரியில் படித்து விஞ்ஞான படத்துக்கு என்ற பண்ணிய மாணவர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரம் சிலர் இன்ஜினியரிங் போனவர்களும் இருக்கிறார்கள், மெட்டீரியல் சயின்ஸ் போனவர்களும் இருக்கின்றார்கள் அந்த காலத்தில். அதனுடைய ட்ரிபோ கல்லூரி வந்து பெரிதாக ஒன்றும் அப்போ 50 வருடங்கள் இருந்ததை விட இப்போ பெரிதாக மாறவில்லை, அப்படியே தான் இருக்கின்றது என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயம். நாங்கள் அதை எப்படியாவது மாற்றுவதற்கு முயற்சிக்கணும். அதை படிப்படியாகத்தான் மாற்றலாம். ஒன்று கடைசி நாங்கள் இந்த மிடில் ஸ்கூலை சரியாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அதுதான் என்னுடைய இப்பொழுது கூறக்கூடிய விஷயம். இந்த அட்வான்ஸ் லெவலை ஃபோக்கஸ் பண்ணுவது அது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நாங்கள் சிறப்பான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் உள்வாங்க வேண்டும். நாங்கள் படிக்கிற காலத்தில் நிறைய மாணவர்கள் மலைநாட்டிலிருந்து வந்து படித்தார்கள். இலங்கையின் பல பாகத்திலிருந்து வந்து படித்தார். நான் படிக்கும் பொழுதே 2 வெள்ள நிறமான மாணவர்கள் அங்கு படித்திருந்தார்கள். அவர்கள் எப்படி நான் அதாவது ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்கிறார்கள் நான் படிக்கும் பொழுது. அதே மாதிரி எஸ்டேட்ல இருந்து எஸ்டேட் ஓனர்ஸ் என்ற பிள்ளைகள் ஒரு குடும்பத்திலே 5-6 பேர் வந்து பாண்டியன் என்று சொல்லுவார்கள். அவரோட பேர்கள் எல்லாமே கடைசியாக பாண்டியன் என்று தான் இருக்கும். சுந்தர பாண்டியன் அந்த ஹாஸ்டல்ல இருந்தார்கள். குடும்பம் முழுக்க ஹாஸ்டல்ல இருந்து படித்தார்கள். ஆனால் இப்போ ஹாஸ்டல் இல்லாத வெளியூர்ல இருந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. அந்த காலத்துல சொல்லுவார்கள் சிங்கள பெரிய அரசியல்வாதிகளே வந்து ட்ரிபோ கல்லூரியில் படித்திருக்கிறார்கள் என்று. ஹார்ட்லி காலேஜில் வந்து ஒரு ரத்நாயக்காண்டவர் ஒரு படித்தவர், அவர் வந்து ஒரு மந்திரியா கூட வந்திருந்தார்கள். அப்படி நிறைய சிங்கள மாணவர்கள் கூட ட்ரிபோ கல்லூரியில் படித்திருக்கிறார்கள் என்று கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இதுல வந்து நாங்கள் சொன்னால் இந்த நாங்கள் படித்த பாடசாலை எங்களை ஓரளவுக்கு மனிதனாக உருவாக்கிய பாடசாலை, எங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவையும் ஒரு அடிப்படை துணிச்சலையும் எங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் கொடுத்த ஒரு பாடசாலை. அது 150 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றது. அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விருப்பம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு பூவி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நாங்கள் வேறு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி. இத்துடன் பேச்சாளர் என்று நாங்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் எல்லாரும் கலைத்து விட்டார்கள். இதில் இணைந்துள்ள மற்றவர்கள் உங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கலாம், கையெழுத்தலாம், அல்லது இதில் இந்த சட்டில் நீங்கள் உங்கள் தகவல்களை போடலாம். நானும் சாவச்சேரி ட்ரிபோ கல்லூரியில் 10 வருடங்கள் படித்திருந்தேன். எமது குடும்பத்தில் எல்லோரும் தான் நாங்கள் படித்திருந்தார்கள், ஒரு அக்காவை தவிர மிச்ச எல்லாரும். நாங்கள் 10 வருடம் படித்த பின் A-லெவலுக்கு சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு போக வேண்டியதாக இருந்தது. மதியம் சொன்ன மாதிரி எங்களோட A-லெவல் ரிசல்ட்ஸ்களில் தான் எல்லாம் யூனிவர்சிட்டி போகிறத பார்த்து தான் நாங்களும் போகிறது. ஆனால் இவர் அருந்தவாளன் பிரின்சிபல் முன்னினால் அதிபர் சொல்லும் பொழுது அவர் சாவச்சேரி இந்து கல்லூரியில் படித்துவிட்டு A-லெவல் நல்லதென்று சொல்லி சாவச்சேரி ட்ரிபோ கல்லூரிக்கு வந்ததாக 1975ஆம் ஆண்டு அளவில் நினைக்கின்றேன். நான் அப்பொழுது வெற்றிவேலு பிரின்சிபலாக சாவச்சேரி இந்து கல்லூரியில் வந்த பின் அவருடைய முயற்சி என்னவோ அந்த ரிசர்ச்கள் யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய இதுகள் வந்து கூடுதலாக தொடங்கிவிட்டது அந்த காலத்திலும். அப்போ சாவச்சேரி இந்து கல்லூரிக்கும் சாவச்சேரி ட்ரிபோ கல்லூரிக்குமான ஒரு காம்படிஷன் அதில் அப்போ தான் தொடங்கினு சொல்லலாம் 75 ஆண்டு அளவில். அதில் ஒரு காலத்தில் கணக்கம் 8 பேருக்கிட்ட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போயிருந்தார் முதல் தரமாக சாவச்சேரி இந்து கல்லூரியில் இருந்து. பிறகு நாங்கள்
அதில் பார்த்துட்டு எனக்கு 2 சகோதரிகள் மிகவும் திறமை நல்ல கல்வியில் முன்னேறி இருந்தவர்கள் இருவரையும் யாழ்ப்பாணத்தில் சென்ட்ரல் கல்லூரியிலும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலும் அப்பா அனுப்பியிருந்தார். அவர்கள் 2 பேரும் மெடிசினுக்கு போக முடியவில்லை, வேறு வேறு இதற்கு தான் போயிருந்தார்கள். ஆகவே அப்பா சொல்லிட்டார், நீர் படிக்கிற பிள்ளைகளை போகலையா, நீங்கள் எங்கட அப்பன் போக போகிறீங்க யூனிவர்சிட்டிக்கு, இங்கே எனக்கு வந்துட்டு இந்த பிறகு ஹிந்து காலேஜுக்கு தான் போகலாம்னுட்டு நாங்கள் ஹிந்து காலேஜுக்கு எங்கட வாட்டுக்கு போக. அப்போ பாலச்சந்திரன் மாஸ்டர் தான் பிரின்சிபலாக இருந்தது. அப்போ பிரின்சிபல் சொன்னார், நீங்களும் எல்லாம் போனால் யாரும் அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு கிட்ட போயிடலாம் போயிருக்கு. அப்போ எங்களுடைய அப்பா எம்பி நவரணத்துக்கு ஒரு செக்ரட்டரியாக ஒரு ஆலோசகராக இருந்தவர். அப்போ அவையல் தரவழி தானே இதெல்லாம் பள்ளிக்கூடத்தை முன்னேற்றலாம்ட்டு எனக்கும் லீவிங் சர்டிஃபிகேட் தர மாட்டேன் இருந்தார். நாங்கள் ஒரு மாதிரி சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு போய் சாவச்சேரி இந்து கல்லூரி எங்களோட வகுப்பில் தான் 3 பேர் முதற்தரமாக மருத்துவத்துக்கு போனார், மெடிசனுக்கு போனது. நான் சுதோகுமார், இப்போ சாவச்சேரி எம்ஓஹெச் இருக்கின்ற சுதோகுமார், மற்றது தேன்மொழி என்ற 3 பேர் நாங்கள் யூனிவர்சிட்டி மெடிசனுக்கு போனது. அப்போ அதுக்கு பிறகு சாவச்சேரி இந்து கல்லூரியில் இன்ஜினியரிங் மெடிசனுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ்கள் வர தொடங்கினதோட கூடுதலாக பிள்ளைகள் அங்காள போக தொடங்கிட்டார்கள். ஆகவே மதியலான்னு சொன்ன மாதிரி எங்களோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் மேலெவலில் முன்னேற வேண்டியிருந்தால் எங்களோட தராதரங்களும் முன்னேறும், நல்ல மாணவர்கள் வருவார்கள். நல்ல மாணவர்கள் எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கே தான் நல்ல இடங்களுக்கு தேடி போவார்கள். ஆனால் எங்களோட பெருமனான் பிரின்சிபல் சொன்ன மாதிரி தனியாக யூனிவர்சிட்டி அண்டு இல்லை, ஒரு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொன்னால் சாரணியம் மற்றும் விளையாட்டுத்துறை எல்லாத்துலேயும் முன்னேற வேணும். ஆனால் அது வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அது உண்மை, எந்த துறையில முன்னேறி முன்னுக்கு வரலாம். இலங்கையை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பல்கலைக்கழகம் போனால்தான் முன்னுக்கு வரலாம். ஆனால் இப்பவும் வேலையில்லா பட்டதாரிகள் என்றும் பல்கலைக்கழகம் போயிட்டு வேலையில்லை என்று வந்திருக்கிறவர்களும் கன பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வி திட்டங்கள்லையும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற கல்வி திட்டத்தின்படி அதை முன்னேற்றுவதற்கு அதிபர் அவர்கள் பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது அதை பழைய மாணவர்கள் முன்னெடுத்து அதற்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் நமது பாடசாலையின் தரத்தையும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிகளையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம். ஆகவே அடுத்ததாக அண்டன் தேவகுமார் கை உயர்த்திருக்கின்றார். அண்டன் தேவகுமார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லலாம். வணக்கம். இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே இன்றைய தினம் நான் கலந்து கொள்வதற்கு சந்தோஷம் அடைகிறேன். உண்மையிலேயே இந்த ரிபர்க் கொலிச்சு சம்பந்தமாக எனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் 9 வருடங்களுக்கு மேலாக அந்த பள்ளிக்கூடம் நாங்கள் மத்தியஸ்த சபையில உறுப்பினராக இருக்கிறேன். அதில் பேருமனாவன் சாரும் என்னோட இருக்கார். வணக்கம் சார், நீங்கள் ஓய்வு பெற போறீங்களான்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். இப்போது நான் 4 மாதங்களாக இப்போது பிரித்தானியால வந்திருக்கிறேன். நான் முதலிலும் இந்த தளத்திலேயே பயணிக்கிறது உண்டு. அந்த அடிப்படையில நீங்கள் அந்த ஒரு விடயம் மத்தியஸ்த சபை தொடர்பாக நான் இதில் கருத்து கூறலாம்னு நினைக்கின்றேன். உண்மையிலேயே நான் 9 இடங்களுக்கு மேலாக அந்த மத்தியஸ்த சபையில கடமையாற்றி கொண்டு வர சந்தர்ப்பத்துல இந்த சாவகச்சேரி உண்மையிலே ஒரு 60 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட ஒரு பெரிய பரந்த பிரதேசம். அதுல இந்த மத்தியஸ்த சபை மூலமாக அதிகளவான பிணக்குகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு செயற்பாடு. அந்த ஒரு செயற்பாட்டுக்கு இந்த ரிபர்க் கல்லூரி இந்த 180 ஆண்டு நிறைவை உண்மையிலே கொண்டாடுது. அந்த அடிப்படையில கல்வி மாணவர்களையும் தாண்டி ஒரு சமூக ஒரு செயற்பாட்டுக்கும் தனது இடத்தை அந்த இறக்கைகளை அந்த கோழி குஞ்சுகளை தாங்குவது போல இந்த ரிபர்க் கல்லூரி அந்த மத்தியஸ்த சபைக்கும் இடம் அளித்ததன் மூலமாக அந்த இடம் ஒரு மத்திய பிரதேசத்தில், ஏனென்று சொன்னால் அனைத்து போக்குவரத்துகளுக்கும் மக்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்கின்ற ஒரு இடம் என்ற ரீதியிலையும் அந்த மத்தியஸ்த சபைக்கு அந்த இடத்தை தந்ததன் மூலமாக தென்மராட்சி பிரதேசத்திலே அந்த மத்தியஸ்த சபை ஒரு சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த ரிபர்க் கல்லூரியும் ஒரு காரணம் என்றதை நான் இந்த வேளையில கூறிக்கொள்றேன். அந்த அடிப்படையில இந்த ரிபர்க் கல்லூரிக்கு சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மத்தியஸ்த சபை சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதே நேரத்துல இந்த பேரன்பநாதன் சாரை பற்றி சொல்லணும். கடமையாற்றி கொண்டிருக்க நேரத்துல சார் பாடசாலையில் அதிபராக இருந்து கொண்டு அதுல அவர் உறுப்பினராக இருந்த நேரத்திலையும் அந்த மத்திய சபை சிறப்பாக இயங்குறதுக்கு அனைத்து வழிகளிலும் அவருக்கு அந்த பௌதிக வளங்களையும் சிறப்பான முறையில ஒழுங்குபடுத்தி அந்த மக்களுக்கான சேவை ஆற்றத்துக்கு அவர் அந்த காலப்பகுதியில மிக சிறப்பாக கடமையாற்றுகின்றார். அவருக்கும் நாங்கள் இந்த வேளையில நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அதே நேரத்துல உண்மையிலே நான் இந்த ரிபர்க் கல்லூரி அதிகளவான ஏனைய செயற்பாடுகளுக்கு உதாரணமாக நாங்கள் ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கின்ற காரணத்தினால தென்மராட்சி பிரதேச செயலகம் சார்ந்த வேறு விடயங்கள், சில உதாரணமாக கண்காட்சிகள், விளையாட்டு நிகழ்வுகள் வைப்பதற்கு கூட இது ஒரு மத்திய பிரதேசமாக இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு பல நிகழ்வுகளுக்கு அது ஒரு இடங்களை கொடுத்து ஊக்குவித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில பெருமநாதன் சார் கூறியது போல அந்த இடத்துல ஒரு பிரதானமான ஒரு மண்டபம், கலாச்சார மண்டபம் மாதிரியாக, ஆடிட்டோரியம் மாதிரியாக அமைந்தால் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது ஒரு மத்திய நிலையமாக காணப்படுவதால எதிர்காலத்தில் பழைய மாணவர்கள் அதனை கருத்தில் கொண்டு நல்ல முறையில திட்டமிட்டு செயல்படுத்தினால் உண்மையிலேயே அது எதிர்காலத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த தென்மராட்சி பிரதேசமே அதனை பயன்படுத்துவதற்காக அடுத்தபடியாக ஒரு விடயம் ஒன்று சொன்னால் இப்போது உள்ள நிலைமைகளின் பொறுத்தவரையில் மாணவர்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள அனைத்து பழைய மாணவர்களும் உண்மையிலேயே பாடசாலை சமூகத்துக்கு பௌதிக ரீதியான வளங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனர். ஆனாலும் அங்கே உள்நாட்டிலே பார்த்தால் அங்க பாடசாலைகளிலே ஆசிரியர் வளங்கள், ஆசிரியர் பற்றாக்குறைகள், இப்போது ஆசிரியர்களுடைய மனங்களில் கூட தேசிய பாடசாலைகளில் அவர்கள் கற்பிக்க வேண்டும் அல்லது ஒரு பேர் போன பாடசாலையில் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றார்களே தவிர மாணவர்களுக்கு சிறந்த முறையில கற்பிப்பதற்கான மனநிலை இல்லாதவர்களாக அதிகளவான ஆசிரியர்கள் காணப்படுவதனால் இப்போது இந்த மாணவர்களுடைய தேர்ச்சி நிலைமை அங்கே குறைவடைந்து போகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் முதலிலே நல்ல ஒரு வளமான ஒரு ஆசிரியர் குழாம் ஒன்று ஒரு பாடசாலைக்கு அமைந்தால் நிச்சயமாக அந்த பாடசாலையில் முன்னேற்றகரமாக அமையும். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடாக இருக்கும் என்பது அங்கே இருக்கின்ற நிர்வாகிகள், ஒவ்வொரு ஆசிரியர்களும் தான் அதனை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நான் கதைப்பதற்கு இந்த நேரத்தை தந்துதவிய இந்த ஒழுங்கமைப்பாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டுமாக பெரும்பநாதன் சார் உண்மையிலே உங்களோட ஓய்வு காலம் சிறக்க நம்ம வாழ்த்தி கொண்டு ஏனைய பழைய மாணவர்களுக்கும் உங்களுடைய செயற்பாடுகளை நீங்க சிறப்பாக செயற்படுத்தி இந்த ரிபர்க் என்ற ஒரு இதை 150 காலம் இல்லை தொடர்ச்சியாக நிலைப்பதற்கான அடித்தளங்களை இட்டு உங்களை செல்லுமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வேறு யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இருந்தால் இதுதான் தருணம். அண்ணன் தேவகுமார் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் ஒரு சாவச்சேரி சம்பந்தமான விஷயங்களை கதைப்பதற்காக இந்த இதில் இருக்கின்ற இந்த நம்பருடன் எனக்கு தொடர்பு ஏற்படுத்துங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்றுதான் எனக்கு தெரியும். நீங்களும் சாவச்சேரி சேர்ந்து நன்றி. வேறு யாராவது கதைக்க இருந்தால் கதைக்கலாம், அல்லாட்டி அதிபர் அவர்கள் உங்கள் இதுவரை கேட்ட இதற்கு உங்களோட பதில்களையும் சொல்லி டாக்டர் கோவி நீங்கள் அந்த நாளையான் ப்ரோக்ராம் அந்த இவெண்ட் ஷேர் பண்ணுங்க. பிரித்தானியாவில் யாழ் சாவகச்சேரி ரிபர்க் கல்லூரியின் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கல்லூரியின் பழைய மாணவர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் இணைந்து நடத்தும் 28வது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை சிறப்பிக்க விஜய் டிவி புகழ் தென்னிந்திய நட்சத்திரங்கள் பங்கேற்கும் மாபெரும் ஆடலும் பாடலும் நிகழ்வுடன் கூடிய பொன் மாலை பொழுது டின்னர் அண்ட் டான்ஸ். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் சக்தி அமரனுடன் இணைந்து பாட சின்மயி சிவகுமார், விஜய் டிவி கலக்கல் காமெடி மன்னன் நடன கலைஞர் அமுதவாணன், இவர்களுடன் அக்ஷயா, அபிமன் ஆகியோர் பங்கேற்கும் மாபெரும் நிகழ்வு. நிகழ்ச்சி தொகுப்புடன் வானொலி தொலைக்காட்சி புகழ் நேசமுடன் ஈஸ்வரதாசன் பொன் மாலை பொழுது.
2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஹேஸ் கிறிஸ்டல் பேன்க்யூட்டிங் ஹால் ஹேஸ் இலக்கம் 466 முதல் 468 ஆக்ஸ்பிரிட்ஜ் ரோட் ஹேஸ் UB 40SD என்கின்ற முகவரியில் பொன்மாலை பொழுது. ஃபேமிலி டிக்கெட் £180, அடல்ட் டிக்கெட் £50 மட்டுமே. இலவச கார் பார்க் வசதிகளும் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு சைஃபர் 7956156784 லக்ஷ்மன் 07956430267 தினேஷ் 07842121846. அனைவரும் நன்றி லோதாஸ். நன்றி பேர் அதிபர் அவர்களே. நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே பழைய நினைவுகளை ஓரளவு மீட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே எங்களுடைய பாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி நான் 4 வருடங்கள் தேசிய இளைஞர் சமமன்றத்தில் பெற்ற அனுபவங்கள்ல என்னுடைய இந்த பாடசாலை நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டு நடத்துவதற்கு எனக்கு உறுதியாக இருந்தது. அந்த நேரத்தில் என்னோட பாஸ்கரன் அந்த போட்டியில் கலந்து கொண்டது, பாஸ்கரன் அந்த சீலை காட்டினோன்னு தான் எனக்கு இன்றைய இந்த சந்தர்ப்பமானது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்குன்னு நினைக்கின்றேன். மேலே பழைய நினைவுகளை மீட்கக்கூடியதாக இருந்தது. திரு பாஸ்கரன் அவர்கள் நான் 4 வருடங்கள் தேசிய இளைஞர் சமமன்ற அதிகாரியாக இருந்துதான் ஆசிரியர் சேவைக்கு பிறகு உள்வாங்கப்பட்டனர். அந்த காலத்தில் பாஸ்கரன் என்னோட இணைந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு ஒரு வெற்றியை பெற்றது எனக்கு இப்போது ஞாபகத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அதே போல அண்ணன் தேவகுமார் அவர்கள் சொன்னது போல அந்த ரிபர் கல்லூரி உண்மையிலே ஒரு 24 மணித்தியாலங்களும் இயங்குகின்ற எல்லா நாட்களும் இயங்குகின்ற ஒரு பாடசாலை. எப்பவும் எங்களுடைய பாடசாலையில் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அந்த நிகழ்வு நடப்பதற்கான காரணங்கள் அது நகர மத்தியில் இருக்கிறது. அதற்கான தேவைப்பாடாகத்தான் நான் அந்த ஒடிட்டோரியத்தை முன்வைக்கினேன். அதே போல எங்களுடைய அந்த மாணவருடைய வகுப்பறைகள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவை அந்த கருத்துக்களை முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்கள் பாடசாலை இந்த நான் நினைக்கிறேன் ஒரு ஏறு படியில நாங்கள் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த இதை இறங்க விடாமல் செய்வதற்கு இனி வருகின்ற புதிய அதிபருக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதே போல உங்களுடைய உதவிக்கரங்கள் எப்பவும் எங்கள் பாடசாலைக்கு தேவையாக இருக்கும். அதை நீங்கள் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இறுதி நாள் 3ஆம் நாள் இறுதி நாள் 4 மணிக்கு நாங்கள் எங்கள் கல்லூரி மண்டபத்தில் பழைய மாணவர்களும் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய கல்லூரியினுடைய எதிர்கால முன்னேற்றம் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை செய்ய இருக்கின்றோம். அதிலே நீங்கள் கலந்து கொள்ளணும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டு, கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நாங்கள் இந்த யூடியூப் லைவில் நேரடியான ஒளிபரப்பை 3 நாட்களும் செய்கிறதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கான பாஸ்வேர்ட் ஐடி நாங்கள் வெகு விரைவில் எங்கள் தளங்களில் பதிவு செய்வோம். அதே போல் நாங்கள் ஒரு புதிய வெப்சைட் தளத்தையும் வருகிற 8ஆம் தேதி தொடங்க இருக்கிறோம். அதுகளில் எங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் வந்து நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று கேட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய கருத்துக்களை செவிமடுத்து என்னுடைய குறுகிய காலத்தில் அதுக்கான வழிவகைகளை நான் செய்து ஒரு புதிய அதிபரிடம் இந்த பாடசாலையை சிறந்த முறையில் ஒப்படைத்து செல்வேன். அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வருகின்ற புதிய அதிபருக்கும் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அதிபர்களே. உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்ல மாதிரி அமைய வாழ்த்தி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நாங்கள் இதை நிறைவு செய்கின்றோம். நாங்களும் உங்கள் இலங்கையில் நடைபெறுகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி 12ஆம் தேதி நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கின்றேன். அதே மாதிரி என்னுடன் சிலர் சேர்ந்து வருகின்றார்கள். ஆகவே உங்களை நேரடியாக வந்து நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவரை அனைவரிடமிருந்து இந்த நிறைவு செய்கின்றோம். இதில் ஒரு செய்தி, இந்திரன் மாஸ்டரை பற்றி கன பேர் சொல்லியிருந்தார்கள். இந்திரன் மாஸ்டரும் இந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் வந்து நேரடியாக கலந்து கொள்வதாக அந்த செய்தியும் நன்றாக இருந்தது. அவரும் இணைந்து கொள்வதால் மிகவும் மகிழ்ச்சி. ஆகவே இயன்றுமானவரை கலந்து கொண்டவர்கள் இலங்கையிலும் வந்து இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொள்ள
வாய்ப்புள்ளவர்கள் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.